உங்கள்கிட்டையும் 1000 ரூபாய் வாங்கிட்டு இவர்கிட்டையும் 1000 ரூபாய் வாங்கிட்டு 2 பேர்ட்டையும் பணத்தை வாங்கிட்டு இவருக்கு ஓட்டு போகிறது என்ன ஆரோக்கியமான அரசியல்? என்னுடைய நியாயமான ஆதங்கத்தை புரிஞ்சுக்கணும். நான் அரசியலை கடந்து மனசாட்சியோடு இந்த விஷயத்தை நான் பேசுகிறேன். அப்படி செய்ய பழக்கப்படுத்தி திமுக தானே சார். சார் அந்த பணமே மக்கள்கிட்ட இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட ஊழல் பணம்னு தானே சார் சொல்லி அப்போ ஒரு ஊழலை வந்து 100 வச்சு நியாயப்படுத்துறீங்க. நீங்க புரட்சிகரமான மாற்றத்தை யாரும் தயாராக இல்லை ஆத்தான்ற மாதிரி இருக்காங்க சார் மக்கள். இவ்வளோ பெரிய ஐட்டங்களை வச்சுருக்கீங்களா? யாராவது சாப்பிட்டீங்களா? இல்லை, இங்கே காரசாரமா இருக்கிறதுனால. ரைட். நான் பேரை சொல்லக்கூடாது. இன்னைக்கு முன்னாள் அமைச்சர் அவருக்கு ஃபோன் பண்ணார் 11 மணியே போல. சரி அண்ணா நீங்க எங்க இருக்கீங்க? நானே சார் விஜய் எல்லா வீட்டையும் இருந்துக்காரு. எங்க விஜய் மட்டும் அஜித் இருக்காரு. நிக்கல இல்ல, அவர் நின்றுதான் அம்பிடுத்து அவங்களுக்குலாம். நான் தெளிவா பேசுறேன்னா புரியுதா? அதான் பிரச்சனை. என்னன்னா தெளிவா பேசுறதெல்லாம் நீங்க வந்து முட்டாள்தானங்கிறான். இல்ல மூச்சை பிடிச்சி பேசி கம்மியா பேசு. உள்ள போன உடனே ரொம்ப சந்தோஷமா சரி வாங்க ஜெயிச்சிட்டீங்க வாழ்த்துக்கள்னு சொன்னாரு. அப்போ அண்ணா எங்களுக்கு அந்த மகிழ்ச்சி கொண்டாட முடியலண்ணே. ஏன் அப்படின்னாரு. ஷாக் ஆகி கையை அடுத்தோம் பிடிச்சிட்டு. தேர்தல் முடிந்துச்சு, வேறு ஒரு கூட்டணிக்கு போயிட்டாங்க. எவ்வளவு உயரத்துல பேசினாங்களோ அதை விட கீழே பேசுற நிலைமை இன்னைக்கு இருக்கு. திமுக மோசமான கட்சியா, ஸ்டாலின் மோசமானவரா? அதனால நம்ம சொல்லக்கூடிய ஒரு கருத்தை அவங்களை காயப்படுத்திடக்கூடாங்கிறத நான் கவனமா இருக்கேன். இப்படிதானே நீங்க ஜெயிச்சா வந்துருவான், அதனால இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரியலங்க. ஏங்க இது வம்பளை மாட்டி விடுற வேலை. பாஜக வச்சு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு பூச்சாண்டி காட்டுற மாதிரி இல்ல, ரொம்ப பயமுறுத்துறீங்க. பாபர் மசூதி இடிச்சு யாருங்க? நம்ம ஊர்ல அந்த மாதிரியான ஒரு பாபர் மசூதி இடிச்சு யாருங்க? இந்த அரசியல் தென்னிந்தியாவுக்கு வந்துடக்கூடாது நினைக்கிறேன் சார். தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாது நினைக்கிறேன் சார். இப்போ மக்கள் வந்து சித்தாந்த அரசியலுக்கு இடம் கொடுக்கல. சித்தாந்த அரசியல் இடம் கொடுத்திருந்தா மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கணுமா இல்லையா? சொல்லுங்க. கேரளாவிலையும் ஆட்சி போச்சு, திரிபுராவிலும் போயிடுச்சு, வெஸ்ட் பெங்காலையும் ஏற்கனவே போயிடுச்சு. ஹிந்தி பாலிவுட் நடிகர் அமிதாப் பச்சன் உத்தரப்பிரதேச சேர்ந்தவர். எங்கேயாவது ஒரு உத்தரப்பிரதேசக்காரன் எங்க அமிதாப் பச்சனை பிரதமராக்கணும்னு சொன்னானா? கேரளாவில் வந்து மம்முட்டியை முதலமைச்சராக்கணும், மோகன்லாலை எதிர்கட்சி தலைவராக்கணும் யாராவது சொன்னானா? நான் தமிழ்நாட்டில் நடக்குது. அப்போ முற்போக்கு பேசக்கூடிய மாநிலம்னு சொல்லி நம்ம பீற்றி கொண்டு அலைஞ்சோம். இதுக்காக வந்து ரீல்ஸ் அரசியலையும் ஷார்ட்ஸ் அரசியலையும் தான் மக்கள் ரசிக்கிறாங்கிற பேரில் நம்மளாம் ஒதுக்கி போக முடியாது. நின்று களமாடுவோம். அந்த இளைஞர் வட்டாரத்தில் ஊடறுத்து செல்வோம். புரிந்து அறிந்து துணிந்து களமாடுங்க. அந்த களத்தின் அடிப்படையில் வெற்றி வாகை சூடுங்கள்னு தான் நம்ம சொல்றோம். சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்கிரம் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். இப்போது ஜெயலலிதாவுடைய அரசியலில் ஆரம்ப காலகட்டத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, அதுக்கப்புறம் அவங்களுடைய அரசியல் எங்களுக்கு உடன்பாடு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. ஒருவேளை நாளைக்கு தாவேக்கானுடைய அரசியலில் உங்களுக்கு உடன்பாடு ஏற்படலாம், அவங்களோட போகிறதுக்கான ஒரு சூழல் உருவாகலாம். இன்னொன்று, ஏன் காலங்காலமாக திமுக அதிமுக மட்டும்தான் ஆட்சியிலே இருக்கணுமா? ஒரு மாற்றத்தை நோக்கி இதை போனாங்கன்னு எடுத்துக்கவே முடியலையா அவங்களால? அதாவது நம்ம திமுக அதிமுக மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு இருக்குன்னு நம்ம சொல்லலை. தமிழ்நாட்டுடைய அரசியல் சமநிலைக்கு 2 கட்சிகளுடைய சமாளவிலான இருப்பு அவசியம்னு நம்ம சொல்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். வேறு யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லலை. இப்போ நாம் தமிழர் கட்சி வருது. இப்போ அண்ணன் சீமானுடைய பல அரசியலில் உடன்பாடு உண்டு, சில கருத்துக்களில் முரண்பாடுகள் உண்டு நமக்கு. ஆனால் அவர் வந்து 9% வாக்குகளை பெற்று வந்தார். நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரியாக அண்ணன் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் மூலமாக எளிய மக்களை ஜனநாயகப்படுத்தி அரசியல் அங்கீகாரம் பெறக்கூடிய அளவுக்கு வந்தார். இது போன்ற கட்சிகள்லாம் வரட்டும். இப்போ டிவிக்கே வருதா, வாங்க நல்ல அரசியலை முன்னெடுங்க அப்படி தான் நம்ம சொல்கிறோம். அதாவது கவர்ச்சி மயக்கத்தில் தொண்டர்களை வந்து ஒரு போதை நிலையை வைத்திருக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. எல்லா கட்சிகளும் வரட்டும், மக்களுக்கு தொண்டாட்டி விட்டு அவர்கள் உயரத்துக்கு ஏற்ப அவங்க பணி செய்யணும் தான் சொல்கிறோம். கவர்ச்சி மயக்கத்தில் போதையில் வச்சு அந்த தொண்டர்களை வீணடித்து தமிழ்நாடு எதிர்கால அரசியல் நாசப்படுத்தினாங்கிறது தான் நம்முடைய விருப்பமே தவிர யாரும் வரக்கூடாது நாங்கள் சொல்லவே இல்லை தோழர். மக்கள் இப்போ இன்றைக்கி 27 மாதங்களில் கட்சி ஆரம்பிச்சு முதலமைச்சர் ஆகிட்டார். நம்ம அவருடைய அரசியலை விமர்சித்தாலும் மக்களுடைய உணர்வை நம்ம மதிக்கிறோம். அதுதான் 1.5 கோடி மக்களும் கவர்ச்சின்னு சொல்றது எப்படி சரியா இருக்கும்? நம்ம மக்களை நம்மளே தப்பா எடை போடுற மாதிரி ஆயிடாது அது. அதாவது நல்லா யோசிச்சு பாருங்க. நான் களத்தில் இந்த தேர்தலில் நான் என்னுடைய தொகுதியிலே பார்த்தேன். அவங்க டிவி கடை வேட்பாளர் ஜீப்பில் ஒரு இடத்த கூட நான் பார்க்கலங்க. ஜீப்பில் ஒரு இடத்த கூட பார்க்கல. நாமினேஷன் பண்ணுற அன்றைக்கி அவரை பார்த்தேன். அதன் பிறகு வாக்கு பதியப்படுகின்ற நாள் அன்னைக்கு பார்த்தேன் ஒரு இடத்துல. 3ஆவதாக வாக்கு என்று அன்னைக்கு பார்த்தேன். 3 தடவை தான் நான் பார்த்தேன். ஆனால் நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளரை நான் போகிற இடங்களில் 100% இடங்களையும் பார்த்தேன்னு சொல்ல மாட்டேன். ஒரு 50-60% இடங்களில் பார்த்தேன். அதிமுகவுடைய வேட்பாளருக்கு அடுத்தபடியாக அவரை பார்த்தேன். ஒரு 5 பேர் 6 பேர் மட்டுமே நின்று கொண்டு தொண்டை வலிக்க கத்துறான். இல்லை, நாம் தமிழர் வேட்பாளர் அவங்களுடைய சின்னத்தை அவங்களுடைய நான் சொல்லிட்டே ஏற்கனவே அவங்களுடைய சில கருத்துக்களில் நமக்கு உடன்பாடு இல்லை, முரண்பாடு இருக்குது. ஆனாலும் அந்த சித்தாந்தத்தை எடுத்து வெயிலில்
வேக்க பேசி களத்தில் நின்று ஓடி ஆடி உழைச்சே நம்ம பார்த்தோம். ஆனால் தமிழ்நாடு முழுக்க பண்ணாங்க. ஆனால் அவங்களுக்கு 9% ஓட்டுலேருந்து 3.5% இறக்கி விட்டாங்க மக்கள். ஆனால் அவர் அளவுக்கு யாரும் பேசலை. அவருடைய தொண்டர்கள் அளவுக்கு யாரும் அவங்க நிர்வாகிகள் எங்கேயாவது வேலை செஞ்சாங்கன்னா மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் இந்த டிபேட்டில். ஆனால் அவங்களுக்கு வந்து 50,000 ஓட்டு 60,000 ஓட்டுன்னு உணர்ந்தது மட்டும் இல்லாமல் 108 இடங்களில் மக்கள் வெற்றியை கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்ன அரசியல் யோசிச்சு பாருங்க. இப்போ நாம் தமிழர் கட்சியையும் அண்ணன் சீமான் அவர்களையும் டிவிகே கட்சியையும் அவருடைய தலைவர் திரு ஜோசப் விஜய் முதல்வர் அவர்களையும் ஒப்பிட்டு நான் சொல்கிறது காரணம் என்னென்னா, அப்போ மக்கள் எதை பார்க்குறான் ஒன்று. அடுத்ததாக நான் கேட்குறேன், சில பேர் நினைக்கிறாங்கன்னா மக்கள்கிட்ட நிறைய மாற்றம் வந்துச்சுன்னா மக்கள்கிட்ட எந்த மாற்றம் வந்திருக்கணும், ஆரோக்கியமான ஒரு மாற்றம் வந்தால் நான் ஏற்றுக்கிடுவேன். என்ன ஆரோக்கியமான மாற்றம்? இங்கே வந்து பண அரசியல் தோத்துருச்சு அப்படின்னா, அந்த அரசியல்லாம் தோத்துச்சுன்னா நல்லா சந்தோஷப்படக்கூடிய ஆள் தான். நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள்கிட்டையும் 1000 ரூபாய் வாங்கிட்டு இவர்கிட்டையும் 1000 ரூபாய் வாங்கிட்டு 2 பேர்ட்டையும் பணத்தை வாங்கிட்டு இவருக்கு ஓட்டு போகிறது என்ன ஆரோக்கியமான அரசியல்? ஒரு நேர்மையான அரசியலாக என்ன சொல்லியிருக்கேன், சார் உங்கள் பணத்தை வாங்க மாட்டேன் சார், நீங்கள் பணம் கொடுத்தா வாங்க மாட்டேன் சார், நான் ஒரு புதிய அரசியலை முடிவெடுக்கிறேன் சார், 2 பேர் பணம் வேணாம்னு சொல்லிட்டு ஓட்டு போடுறாங்கன்னா அது ஆரோக்கியமான அரசியல். அதுதானே சார் அமைச்சரே சொல்றாரு. என்னன்னு மக்கள் தான் ஊழல் பண்ணியிருக்காங்க, நீங்க பண்ணீங்க பாருங்க, நீங்க தான் பெரிய இது என்ன மாற்றமான இது புரட்சிகரமான அரசியலா? எந்த பணம் வந்தாலும் வாங்க வேண்டாம், உங்களுடைய நேர்மையை விலை கொடுத்து வீணாக்காதீர்னு சொல்லிட்டு நேர்மைக்கு ஓட்டு போடணும்னு சொல்லிங்கன்னா அது பாராட்டத்தக்க அரசு. என்னுடைய நியாயமான ஆதங்கத்தை புரிஞ்சுக்கணும். நான் அரசியலை கடந்து மனசாட்சியோடு இந்த விஷயத்தை நான் பேசுகிறேன். இந்த வேட்பாளர்கிட்டையும் 1000 ரூபா வாங்கிட்டு இவர்கிட்டையும் 1000 ரூபா வாங்கிட்டு உங்கள்கிட்ட வந்து ஓட்டத்துக்கு போடுறது என்ன நேர்மை? அப்போ மக்களை வந்து நம்ம இன்னும் ஒழுங்குபடுத்த வேண்டியிருக்கு, மக்களை நம்ம பண்படுத்த வேண்டியிருக்கு. நீண்ட கால உழைப்பு தேவை. இந்த தவறுகளெல்லாம் வந்து சுட்டி காட்டி மக்களை ஜனநாயகப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்ற காரணத்தினால தான் நாங்கள்லாம் அதி தீவிரமாக இயங்குகிறோம். பாருங்கள், நீங்கள் 4 பேரும் தேர்தல் கேரளாவுக்கு போங்க, சோதனை சாவடியில் சோதனை இல்லைங்க. ஏன் தெரியுமா? அங்கே பணம் கொடுக்கும் அரசியல் இல்லை கேரளாவில். அதனால் எந்த காரையும் நிறுத்தி வாகன சோதனை ஈடுபடலை. பேரளவுக்கு தான் செக் போஸ்ட் இருக்குது. அந்த கேரளாவில் சாதாரணமாக தேர்தல் ஆணையம் நிர்ணயிச்சிருக்கக்கூடிய 40 லட்ச ரூபாய்க்கு கீழே 20-25 லட்ச ரூபா இருந்தால் கூட ஒழுங்காக வேலை செஞ்சு கருத்தியில் பேசி ஜெயிக்கலாங்கிற ஒரு அரசியல் கேரளாவில் இருக்குது சார். அது தமிழ்நாட்டில் இல்லை, கர்நாடகாவில் இல்லை, தெலுங்கானாவில் இல்லை, ஆந்திராவில் இல்லை. அதனால் இன்னும் வருத்தப்படுறோமா இல்லையா? அந்த நிலையை தமிழ்நாட்டில் உடைச்சி பணமே வேணாயா, இந்தா உன் பணம் கவரு ரோட்டில் விட்டு வீசியிருக்கணும், அல்லது வேட்பாளர் சார்பாக யார் கொடுத்தாலும் அவங்கள விட்டு வீசியிருக்கணும். அப்படி செய்தால் பழக்கப்படுத்தி திமுக தானே சார். நான் சொல்கிறேன்ல, நான் திமுகவா அண்ணா திமுக இல்லை, யார் செஞ்சாலும் தப்புன்னா நான் ஒரே டயத்தில் எப்படி சார் மாறுவாங்க மக்கள்? இந்த பாருங்க, ஒரு நிமிஷம். அதாவது ஒரே அடியாக நீங்கள் மாற முடியல. ஆனால் இதுக்கு எதனால் பிரச்சாரத்தை இளைஞர்கள் முன்னெடுக்கிறா சொல்கிறாங்கல்ல, அந்த ஆட்சி மாற்றம். நீங்கள் வந்து இந்த 2 பேரையும் பணத்தை வாங்காமல் ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா புரட்சிகரமான மாற்றம் சொல்லி நான் பாராட்டியிருப்பேன் சார். அந்த பணமே மக்கள்கிட்ட இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட ஊழல் பணம்னு தானே சார் சொல்லி. அப்போ ஒரு ஊழலை வந்து 100 ஊழல் வச்சு நியாயப்படுத்துறீங்க நீங்கள். இதான் உண்மை. ஒரு ஊழலை 100 ஊழலை வச்சு நியாயப்படுத்துறீங்க. அப்போ புரட்சிகரமான மாற்றத்தை யாரும் தயாராக இல்லை ஆத்தான்ற மாதிரி இருக்காங்க சார் மக்கள். அதான் ரொம்ப வேதனையாக இருக்குங்கிற. நான் என்ன சொல்றேன்னா, எங்களுடைய பணத்தை கொள்ளடிச்சு எங்களுக்கு தரீங்க, நாங்கள் ஏன் வாங்கக்கூடாதுங்கிறதுனா மக்களுடைய மைண்ட் செட்டாக இருந்துச்சு. அந்த மைண்ட் செட்டு வந்து ஒரு ஊழலை 100 ஊழலை வச்சு நியாயப்படுத்துவதாக நீங்கள்லாம் சப்பை கட்டிங்கன்னா நான் வருத்தப்படுறேன். ஒன்று ஒரேடியாக ஒழுங்குக்குவாங்க, இல்லையா அந்த தவறுகளுக்கு மத்தியில் நாங்கள் இயங்குறங்கிற உண்மையை ஒத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் சேர்ந்து மாற்றத்தை உருவாக்குவோன்னு சொல்லுங்க. ஆரோக்கியமான விஷயம் தானே, இதை தான் நம்ம சுட்டி காட்டுறோம். ஆனால் அப்படி சுட்டி காட்டினா நாங்கள்லாம் வந்து ஒரு கிறுக்குத்தனமான ஆட்களாக பார்க்கப்படுறோம். அதுதான் வேதனையாக இருக்குது. நீங்கள் அதை ரீல்ஸில் சொல்லியிருக்கணும். ஆமாம், இன்னைக்கு மீடியம் அது தானே. நீங்கள் சொன்ன மாதிரி அன்னைக்கு பிரிண்ட் இருந்துச்சு, பிரிண்ட் மீடியம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சமூக இதில் ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் அது வந்துச்சு. அதுக்கப்புறம் யூடியூப், இப்போ இன்ஸ்டாகிராம். அப்போ அவங்களுடைய மீடியமாக அதை அடுத்த நவீன கட்டத்துக்கு அதை அரசியலையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படி தானே நம்ம பார்க்கலாம். இல்லை அதை நான் ஏங்க இனி வரும் காலங்கள்லங்க ஒன்றும் நல்லா புரிஞ்சுக்கணுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி, இவ்வளோ பெரிய ஐட்டங்களை வச்சுருக்கீங்களா, யாராவது சாப்பிட்டீங்களா? இல்லை இங்கே காரசாரமாக இருக்கிறதுனால. ரைட். அப்போ ஜம்மு காலத்தில் உட்காந்துருக்கீங்களா? மக்கள் வந்து இவங்க பேசுகிறதெல்லாம் ஜம்மு காலத்தில் வடிகட்டிய பொய்ன்னு சொல்ல மாட்டாங்களா? வடிகட்ட முடியாது சார், வடிகட்ட முடியாது. சரி பரவாயில்ல. ரைட். இனி வந்து இந்த ரீல்ஸ் போடுறது, ஷார்ட்ஸ் இருக்குல்ல, அரசியல் அதெல்லாம் தவிர்க்க முடியாது. நான் சொல்கிறேன்ல, எல்லா கட்சியிலும் இனி அதை தான் பின்பற்றுறோம். அதை சாமர்த்தியமாக இளைய தலைமுறை, குறிப்பாக இந்த 20 வயதுக்கு கீழே உள்ள தலைமுறையுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு டிவிக்கு சாதிச்சிருக்கிறாங்க. அது அவங்க வந்து அவங்களோட அரசியலை வழிநடத்தியவங்க ரொம்ப நுட்பமாக அதை கையாண்டிருக்காங்க. நான் பாராட்டுறேன், புரியுதா இல்லையா? ஆனால் அது தவறுன்னு சொல்லலை, அது ஒழுங்கோடு கொண்டு போங்கிறது தான் நம்முடைய விருப்பம். இன்றைக்கி வந்து திமுகவாக இருக்கட்டும், அண்ணா திமுகவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், எல்லா கட்சிகளும் ரீல்ஸு ஷார்ட்ஸுங்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. அதை நல்லதான முறையில் தங்களுடைய அரசியல் வெற்றிக்கு பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து கால மாற்றம் தவிர்க்க முடியாது சார். ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, தெருமுனை கூட்டங்கிற சிலபஸ் அடிபட்டு போயிடுச்சு பார்த்தீங்களா? அந்த காலத்தில் டி நகரில்
தெருமுனை கூட்டம் இன்னார் முடங்குகிறார் போடுறோம், அதுக்கு ஒரு 500 ரூபா வந்து நிற்பான். அந்த தெருமுனை கூட்டம் நடக்குதா? தீர்மான விளக்க பொதுக்கூட்டம், கொள்கை விளக்க பொதுக்கூட்டம், நீ ஏதாவது நடக்குதா? கொள்கை விளக்க பேச்சாளங்கிற அந்த ஆட்கள் யாராவது இங்கே இருக்காங்களா? அன்றைக்கி 3 மணி நேரம் பேசுவார் கொள்கை விளக்க பேச்சாளர். நாஞ்சில் சம்பத் வருகிறாருப்பாங்க, 4 மணி நேரம் பேசுவார். வெற்றி கொண்டான் வருகிறாருப்பாங்க, 3 மணி நேரம் பேசுவார். தீப்பொறி ஆறுமுகம் பேசுகிறாருப்பாங்க, நன்னிலம் நடராஜன் பேசுகிறாருப்பாங்க. இதெல்லாம் இருக்காங்க, இன்றைக்கி முடிஞ்சு போச்சு. ஸோ இனிமேல் வந்து ஒன்றும் ஆர்ப்பாட்டம் அல்லது ஒரேடியாக மாநாடு, இந்த சிலபஸுக்கு போயிட்டாங்க. இன்னொன்று இப்போ நாமளே என்ன நினைக்கிறோம், ஏன்னா ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டு 2 லட்ச ரூபா வசூல் பண்ணுறதுக்குள்ளே குரல் வலை சுருகி போயிடுது. புரியுதா இல்லை? கார்பரேட் கட்சிகளுக்கு பிரச்சனை இல்லை, எங்களை போன்ற இடதுசாரிகளை போன்ற அல்லது வந்து வளரும் நிலையில் இருக்கக்கூடிய தத்துவ அரசியலை பேசக்கூடியவர்களுக்கு நன்கொடை திரட்டி தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. அந்த 2 லட்ச ரூபாய்க்கு வசூல் பண்ணி 2 லட்ச ரூபாய்க்கு பொதுக்கூட்டம் போட்டு 1000 பேரை திரட்டி வரத்துக்குள்ள 15 நாள் உழைப்பு போயிடுது. இப்போ என்ன ஆகிடுச்சு, ஷார்ட்ஸ் ரீல்ஸ் இதில் வந்து எந்த செலவும் இல்லாமல் அதிகபட்சம் போனால் 1000 ரூபாயில வேலையை முடிச்சுட்டு பிரம்மாண்டமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் உலகம் முழுக்க உருவாயிடுச்சு. அப்போது தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்கு அல்ல. இனிமேல் கால மாற்றங்களில் நீண்ட நேரம் பேச்செல்லாம் போயிடுச்சிங்க. ஆமாம், சொல்கிறேன் இல்லையா? நீண்ட நேரம் பேச்சுன்னு சொன்னால் குறைந்தபட்சம் 8 மணி நேரம் 9 மணி நேரம் பேசுகிற பேச்சாளர்கள் தமிழ்நாட்டில் இருந்தாங்க. இன்றைக்கி 8 மணி நேரம் 9 மணி நேரம் பேசிச்சுன்னா மெண்டல் ஆகிட்டான் போல இருக்கு, பாவம், அவனை அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அனுப்பி வைங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு மாத்திரை கூட பணத்தை கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு தலைமுறை இன்றைக்கி உருவாயிடுச்சு. 20 நிமிடம் 30 நிமிடம் இதுவே நீண்ட உரை. 20 நிமிடம் 30 நிமிடம் என்பதை நீண்ட உரை ஆகி போயிடுச்சு. இந்த கால மாற்றத்துக்கு வந்து தமிழ்நாடு விதிவிலக்கில் இந்தியாவும் விதிவிலக்கில்னு ஆகி போயிடுச்சு. சரிதா? அதனால் வந்து இதெல்லாம் நாங்கள் நிராகரிக்கலை, இதெல்லாம் அவசியம், இப்படி தான் வருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அது ஒரு ஒடுங்குத்தன்மையோடு கொண்டு போகணும் அரசியலுங்கிறது தான் நம்முடைய விருப்பம். இந்த தேர்தல் காலத்தில் தாவேக்கா வந்து இந்த அளவுக்கு இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் எங்கேயாவது கணிச்சிங்களா? ஏன்னா டிஎம்கே சொல்லும்போது நாங்கள் எதிரிகளை வேற ஒரு ஆளை எதிரியாக வச்சு பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறது, அது அவங்களுடைய தோல்வி, அதை கணிக்காம விட்டாங்க. அவங்களுக்கும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு இருந்தாங்க. நீங்கள் எங்கேயாவது இதை பார்த்தீங்களா? அது ஏதாவது ஒரு வகையில் தலைமையில் சொல்ல இருந்துச்சா, இல்லை நீங்களும் ஆனால் தினமணியில் ஒரு கட்டுரை விஜயுடைய அரசியலை பற்றி எல்லாத்தையும் வாங்கினாங்க, என்னட்டையும் வாங்கினாங்க. அப்போ கூட நான் சொன்னேன், ஒரு 7-10% வாக்குகளை அவர் பெறுவார், சில இடங்களில் 15% வாக்குகளை பெறுவார். ஆனால் அவர் போட்டியிடக்கூடிய தொகுதியில் அவர் ஜெயிப்பார் அப்படி தான் நான் சொன்னேன், எழுதியிருந்தேன். ஆனால் தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்பாக, ஒரு 10-15 நாட்களுக்கு முன்பாக, அதாவது தேர்தல் பிரச்சாரம் இதான் தொடங்குவதற்கு முன்பாக, இந்த தேர்தல் கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு வந்த காலகட்டத்தில் புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டிக்கு போயிருந்தேன். அப்போ அதனுடைய ஆசிரியர் தோழர் சமஸ் அவர்களை சந்தித்தேன். அவர் சில விஷயங்களை பேசினார். அப்போ நான் சென்னையில் தான் நாங்கள் தொகுதியில் கேட்டுக்கிருந்தோம். இப்போ சொன்னால் சென்னையில் நிலவரம் சரியில்லை, விஜய் அலை வீசுது எங்கே பார்த்தானே, என்னடா இது இப்படி சொல்கிறாரு, சென்னை என்பது திமுகவுடைய கோட்டையே அடித்தேன் என்ன. அப்புறம் வந்து நான் சொன்னேன், என்ன தோழர் சொன்னீங்க, நீங்கள் பாருங்கள் நீங்கள். அதே மாதிரி இந்தியன் எக்ஸ்பிரஸுடைய செய்தியாளர் என்னை விடுதியில் வந்து சந்தித்தார். அவர் சொன்னார், தமிழ்நாடு முழுக்க இப்படிலாம் இருக்குது நிலவரம், நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் விஜய் நீங்கள் எடை போட்டுறாதீங்க அப்படின்றாரு. நான் இதெல்லாம் சாதாரணமாக ஒரு கருத்துக்கள் தான் எடுத்துகிட்டு போனேன். தேர்தல் பிரச்சாரம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது என் தொகுதிக்கு வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பிரச்சாரத்தை முடிந்தார். பிரச்சாரம் முடிச்சுட்டு நானும் அண்ணன் திருமாவளவனும் அப்புறம் அண்ணன் எம்ஆர்கே பன்னீர்செல்வர்கள் முன்னாள் அமைச்சர் அப்போ அறையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், சில இடங்களில் வந்து அவர் விஜய் அவர்களுடைய தாக்கம் இருக்கும் போல இருக்குது, குறிப்பாக சென்னையில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் போல இருக்குது. ஒரு 3 to 5 தொகுதிகள் சென்னையில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதுக்கு அவங்களெல்லாம் சில கருத்துக்களை சொன்னாங்க. ஆனால் ரிசல்ட் அன்னைக்கு இந்த தபால் வாக்குகள் முடிந்த பிறகு ஃபஸ்ட்டு வந்து எடுக்கவும் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அதிமுக லீடிங்கில் காட்டினுச்சு முதல் ஒரு 1/2 மணி நேரம். அடுத்து திமுக லீடிங்கில் காட்டினுச்சு. 1 மணி நேரத்தை அப்புறம் டிவிக்கு லீடிங்குமே நம்ம ஒன்றுமே புரியலை. அதாவது நம்ம தொகுதி ரிசல்ட்டை பார்க்குறதா ஓவராலாக இருக்கக்கூடிய ஒரு குழப்பமான செய்தியாக இருக்க நமக்கு எதை பார்க்குறதுன்னு தெரியும்னு சொல்லி அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் பேரை சொல்லக்கூடாது, ஒரு இன்னைக்கு முன்னாள் அமைச்சர் அவர் எனக்கு ஃபோன் பண்ணார் 11 மணியை போல். சரி அண்ணா நீங்கள் எங்கே இருக்கீங்கண்ணா? நான் வீட்டில் நான் வந்து வாக்கு அவரும் நிற்கிறாரு, நான் ஓட்டிங்கை பற்றிலாம் கவலைப்படல, ஸ்ட்ரெஸ்ஸு தாங்க வீட்டிலே இருக்கேன், டிவியும் பார்க்கல, நிலவரம் என்ன அண்ணா நிலவரம் மோசமாக இருக்குது இல்லை நிலவரம் மோசம்னா. அப்போ வந்து அவர் நினைக்கிறான்னு சொன்னோம்னா நிலவரம் மோசமாக இருக்குன்னு சொன்னால் ஏற்ற இறக்கமாக வர இருக்கு, டிவிக்கு அவர் கணக்கிலே எடுக்கலை, அதிமுக தான் நினச்சிக்கிறாரு. பேட்டை சொன்னால் அவருக்கு அதிர்ச்சி அடைஞ்சு போய் குளிச்சு வெளியில் வந்து பார்க்குறாரு டிவியே, நிலைமை மோசமாக போயிடுச்சு. அப்போ யாருமே எதிர்பார்க்கலை, இந்த ரிசல்ட்டை யாருமே எதிர்பார்க்கலை. விஜயை வந்து சரியாக யாருமே வந்து கணிக்க தவறிட்டாங்கங்கிறது தான் வந்து ஒரு உண்மை. அதை நம்ம வந்து ஒத்துக்கிறணும். குறிப்பாக அந்த இளைஞர்களுக்கு மத்தியில் அந்த
இந்த முதல் தலைமுறை வாக்காளர்களுக்கு மத்தியில் புதியவர்கள் வரட்டுங்கிற ஒரு பார்வை உருவாகி இருக்குங்கிறத நம்ம வந்து கணிக்க தரும். அது இல்லாமல் பெற்றோர்கள் வந்து பிள்ளைங்க பேச்சை கேட்டு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி யாரும் எதிர்பார்க்கல. பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சுற்றுப்பயணம் போகிறாங்கல்ல, நாங்கள் வந்து இந்த கட்சி தான் ஓட்டு போகிறதா இருந்தோம், ஆனால் வந்து இந்த பேரம்பேத்திங்க இருந்து இந்த ஒரு தடவை வந்து இவங்களுக்கு ஓட்டு போடணும்னு சொன்னாங்க. யாருமே ஓட்டு போடாமல் இருப்பாங்க, சரி நம்மளாச்சும் போடுவோம் நினச்சி போட்டோம். இப்படியே எல்லாரும் போட்டாங்க. இதுதான் பிரச்சனை. பால் தண்ணி இப்படியே எல்லாரும் பண்ண ஒரு விஷயம் வந்து சார் விஜய் எல்லா வீட்லையும் இருந்து நீங்க கேட்டா இல்லை எங்க விஜய் மட்டும் அஜித் இருக்காரு தெரியுங்களா? அஜித் அஜித் நிக்கிறாரு, நிக்கல எலெக்ஷன்ல. அவரும் எல்லாரும் வீட்லயும் இருக்காரு. தனுஷும் இருக்காரு, சிவகார்த்திகேயன் இருக்காரு, சிம்புவும் இருக்காங்க. ஆனா ஓட்டு விஜய்க்கு தான். அடுத்து பாருங்க கருணாசோட பையன் கென்னு இருப்பார். சார் அதான் இப்போ குதிரை பேருன்றது பேச்சு அடிபட்டு இருக்கு. நீங்கள் சட்டமன்ற இப்போ வெற்றி பெற்ற பிறகு உங்கள்கிட்ட எதாவது பேசினாங்களா தாவேக தரப்புலேருந்து? அதாவது எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட முடியாது. ஆனால் அந்த குதிரை பேரம் அதை வந்து நான் கண்டித்தேன். அது பேருக்கு யானை பேரம்னு சொன்னேன். குதிரை பேரம்ல யானை பேரம் நடந்துக்கிறது, இது ஆரோக்கியம் இல்லை அப்படின்னு தான் சொன்னேன். இப்போ நான் என்ன சொன்னேன்னா, இப்போ உங்களுக்கு போதிய எம்எல்ஏக்கள் பலம் இருக்குது, கூட்டணி கட்சியே பலம். கூட்டணி கட்சி எல்லாமே உங்களோட ரொம்ப நம்பிக்கையாக தான் இருக்காங்க, ஈடுபாட்டோட தான் இருக்காங்க. இனிமேல் உங்களோட தான் பயணிக்க போகிறதாவும் இடத்துல முடிவு எடுத்துட்டாங்க பெரும்பாலான கட்சிகள். நல்லாவே தெரியுது அவங்களுடைய நடவடிக்கைகள், பேச்சுகள் எல்லாம். அப்புறம் எதுக்கு மற்ற கட்சிகளை நீங்கள் எம்எல்ஏ எதிர்பார்க்குறீங்க? அது நல்ல போக்கு இல்லைல்ல. வெளிப்படையாக சொன்னால் அதிமுகவிலேருந்து எல்லாரையுமே வந்து எம்எல்ஏக்களை இவங்க வந்து மறைமுகமாக பேரம் பேசி எடுத்துகிட்டு போகிறாங்கிற குற்றச்சாட்டு வலிமையாக இருக்குது. யாரும் அவங்கள மறுக்கவும் இல்லை. சம்பவங்களும் அப்படி தான் நடக்குது. ஏன் உங்கள் பேரை கெடுத்துக்கிறீங்க? ஒரு நல்ல அரசியலுக்காக அவங்களை ஓட்டு போட தான் நம்புகிறாங்க மக்கள். உங்களுடைய ஆதரவாளர்களுக்கு ஒரு பெருமிதம் இருக்குது. நீங்களும் வந்துட்டீங்க, ஏன் உங்கள் பேரை கெடுக்கிற மாதிரி இந்த குதிரை பேரத்தில் ஈடுபடுறீங்கிறது தான் நம்முடைய கருத்து. முடிவுகளுக்கு பிறகு திமுக தலைவரை சந்திச்சு நான் வேணா ரிசைன் பண்ணிக்கிறேன், நீங்க வந்து அந்த இடத்துல போட்டியிடுங்க, பை எலெக்ஷன் வரும்ல அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அதை நிறைய பேர் வந்து அட்டென்ஷன் சீக்கிங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க. அதை தாண்டி உங்களுடைய நிலைப்பாடு அந்த இடத்துல என்னவா இருந்துச்சு? ஏன் அப்படி ஒரு இது வைக்கணும்? அதாவது சிதம்பரம் தொகுதியை வந்து ஏறத்தாழ 25 வருஷத்துக்கு பிறகு எங்களுடைய திமுக கூட்டணியில் நாங்கள் கைப்பற்றிடுவோம். அதை வந்து எங்கள் தொகுதியில் நாங்கள் முழு மகிழ்ச்சியாக கொண்டாட முடியல. காரணம் என்னென்னா, தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய அந்த வெற்றி வாய்ப்பு பறிப்பு, ஆட்சி பறிப்போனது கூட ஜனநாயகத்தில் சகஜம். அவர் இப்படி வெற்றி வாய்ப்பை இழப்பார். அதுவும் அதிமுக வேட்பாளர் தோல்வி அடைந்தால் பரவாயில்ல, டிவிகே வேட்பாளர்கிட்ட போய் தோல்வி அடைஞ்சிருக்காரு, என்ன ஆயிடுச்சு அந்த பகுதி மக்களுக்கு அப்படிங்கிற ஒரு கவலை இருந்தது. தமிழ்நாடு முழுக்கவே ஒரு 4-5 நாள் பொதுவாக ஒரு ஷாக்கிங் எல்லாருக்குமே. தமிழ்நாட்டை தாண்டி உலகம் அங்கு வாழக்கூடிய தமிழர்களுக்கு மத்தியிலையும் அவங்க யார் ஆட்சிக்கு வந்தாங்கங்கிறத பற்றி அபிப்பிராயங்கள் இருக்காங்க. ஆனால் இவர் தோற்றதை பற்றி கவலையோட தான் எல்லாரும் பேசினாங்க. அந்த கவலை எங்களையும் ஆட்கொண்டுச்சு. அப்போது ஒரு கொள்கை சார்ந்த கட்சின்னு சொன்னால் திமுக. இந்தியாவிலேயே மாநில கட்சிகளில், தேசிய கட்சிகளில் கம்யூனிஸ்டுகள் சித்தாந்தம் பேசுவாங்க, மாநில கட்சிகளில் சித்தாந்தம் பேசுனா திமுக மட்டும்தான். திரிணாமுல் காங்கிரஸ் சித்தாந்தம் பேச, அதனால தான் இன்றைக்கி வந்து சிதிலமடைஞ்சு போகுது அந்த கட்சி. மம்தா பானர்ஜி எடுத்த அரசியலை, அவங்க எடுத்த சித்தாந்தத்தை அவங்களுடைய அடுத்த கட்ட தலைவர்கிட்ட கடத்தியிருந்தாங்கன்னா அந்த கட்சி உடஞ்சி சின்ன பின்னமாக இருக்காது. அப்போ திமுகட்ட அது இல்லைன்னா அது ஐடியாலஜிக்கலாக வந்து உருவாகின கட்சி. அப்போ இந்த நேரத்தில் அவர் தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு. இந்த நேரத்தில் சட்டமன்றத்தில் அவர் இருக்கணும் நம்முடைய சித்தாந்தங்களை பேசுவதற்கு. அப்போ தான் எங்கள் கட்சியில் நாங்கள் பேசிக்கிறோமோ சொன்னோம், ஏன் நாம் வந்து அவங்களுக்காக நம்ம ரிசைன் பண்ணி விட்டு கொடுத்து அவங்கள வந்து உள்ளே அனுப்பக்கூடாது, அவருக்கு ஒரு ஆறுதலாகவுமே இருக்குமே பேசும்போது இந்த கருத்தை நம்ம அவர்கிட்டயே சொல்லுவோம் அப்படின்னு சொன்னோம். நல்லா நீங்கள் புரிந்து கொள்ளணும், இப்படி ஒரு முடிவெடுத்து நாங்கள் எங்கள் கட்சி நிர்வாகிகள் நாங்கள் பேசிட்டு போகிறோம். நாங்கள் வேறு ஏதாவது ஒரு நோக்கத்துக்கான ஒரு அட்டென்ஷனுக்கான பேசியிருந்தா ப்ரெஸ்ஸையெல்லாம் கூப்பிட்டு நாங்கள் அவர் சந்திக்க போகிறோம், சந்திச்சுட்டு வர்றோம், எல்லாம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு ப்ரெஸ் மீட் இருக்குது நான் சொல்லிட்டு போவோமா இல்லையா? அப்படி எங்கள் நோக்கி அதுவே இல்லை. உள்ளே போன உடனே ரொம்ப சந்தோஷமாக சரி வாங்க ஜெயிச்சிட்டிங்க வாழ்த்துக்கள்னு சொன்னார். சொல்லிவிட்டு எவ்வளோ டிஃப்ரெண்ட் கேட்டார். ஏன்னா அந்த நேரத்தில் அவர் கேட்டு தெரிஞ்சிருக்கிறது வாய்ப்பு இல்லைல்ல. இது மாதிரி சொன்ன முடிச்ச விட்டு நல்ல வெற்றி. ஏன்னா சிதம்பரம் என்பது தமிழ்நாட்டு அரசியலை புரட்டி போட்ட ஒரு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தான் இந்திய எதிர்ப்பு போராட்ட களம், சூடான களம். பேரறிஞர், அதாவது பெரிய தலைவர்கள்லாம் அங்கே தான் படிச்சுட்டு வந்தாங்க, திராவிட இயக்க தலைவர்கள். அங்கே வெற்றி என்பது திமுகவுடைய ஒரு கௌரவம் மட்டும் இல்லை, திராவிட இயக்க அரசியலுடைய ஒரு கௌரவமும் கூட. அங்கே நம்ம 25 நூற்றாண்டுக்கு பிறகு ஜெயிச்சிருக்கோம். அந்த மகிழ்ச்சியில் சொல்கிறேன். அப்போது அண்ணா எங்களுக்கு அந்த மகிழ்ச்சியை கொண்டாட முடியலைண்ணே. ஏன் அப்படின்னாரு ஷாக் ஆகி. நீங்கள் அது விடுங்க, நீங்கள் அப்படி வெற்றி வாய்ப்பு இழந்துன்னு சொல்லணும், அதை விடுங்க அப்படின்னாரு. இல்லைண்ணா நீங்கள் சட்டமன்றத்துக்கு போகணும், எங்களுக்கு நாங்கள் 2 சீட்டு கேட்டோம், 1 சீட்டை தான் தந்தீங்க, இந்த நேரத்தில் அதை கூட உங்களுக்காக நாங்கள் ரிசைன் பண்ணுறோம், நீங்கள் போகணும், மக்களோட விருப்பம். ஆனால் மக்கள் ரொம்ப கவலையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உடனே அந்த இடத்த அதை வந்து மருத்துவ மட்டும் கையை அழுத்தம் பிடிச்சிட்டு அந்த ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாது. மீண்டும் வாயெடுக்கும்போது நீ எதுவும் பேசுகிற போய் உட்காருங்க அப்படின்ட்டு உட்கார வச்சப்போ நாங்கள் நம்ம பிரேமலதா அண்ணி வந்திருந்தாங்க, அந்த சமயத்தில் துரைமுருகன் இருந்தாங்க, ஆர் ஆசான் இருந்தாங்க,
இன்னும் 4-5 தலைவர் இருந்தாங்க. அவங்களுக்கு ஷாக். இந்த உரையாடலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. துர்காமாவும் இருந்தாங்க. அப்போ இந்த நிகழ்ச்சியில் வந்து எங்களை உட்கார சொல்கிறார். உடனே எல்லாரையும் சந்திச்சுட்டு உடனே போக சொன்னவர் இப்படி ஒரு ஸ்டேண்ட் எடுத்து அவர்கிட்ட சொல்லணும்னு எதிர்பார்க்கல. 20 நிமிஷம் நாங்கள் உட்காந்தோம். வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு எல்லாரும் போன தவிர கடைசியாக வெளியாகிறோம். வெளியாகும் பொழுது நாங்கள் வெளியாகணும், அவங்க வீட்டு வாசலில் கூட யாருமே இல்லை, எல்லோரும் போயிட்டாங்க. தூரத்தில் வந்து காரில் வந்து சன் டிவி செய்தியாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வண்டியில் ஏறிக்கிட்டாங்க. எங்களை பார்த்த உடனே விஷ் பண்ணிவிட்டு ஓடியாடுறாங்க. எல்லாரும் வந்தாங்க, உடனே போயிட்டாங்க. நீங்கள் மட்டும் இவ்வளோ நேரம் உள்ளே உட்காந்துருந்தீங்களே, என்ன பேசுகிறேன்னு கேட்குறாங்க. இப்போ இது ஒன்றே போதும் உங்களுக்கு. நாங்கள் வந்து பிளான் பண்ணியோ இல்லை அட்டென்ஷனுக்கானோ நாங்கள் பேசலை. இல்லைங்க ரொம்ப நேரம் பேசிக்கிருந்தோம், ஒரு பேட்டியாக கொடுங்க, என்ன பேசுனீங்க அப்படிங்கும்போ இது மாதிரியா முதலமைச்சர் தளபதி அண்ணன்ட்ட வந்து எங்களுடைய சிதம்பரம் தொகுதியில் நாங்கள் வந்து ரிசைன் பண்ணிக்கிட்டு உங்களை ஜெயிக்க வைக்கிற எண்ணத்தில் நாங்கள் ஒரு முடிவு எடுத்துருக்குறோம், நீங்கள் போகணும் சொன்னால் அதை நிராகரிச்சான்னு சொன்ன உடனே நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த செய்தியாளர் சன் டிவியில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவங்க அந்த செய்தியை போட்டதை கூட நாங்கள் கவனிக்கலை. அதன் பிறகு வெளியான பிறகு அது மிகப்பெரிய வைரலாகவும் ஒரு வாரம் தாக்கமாக மாறிடுச்சு. இது நான் ஏன் சுட்டிக்காரன்னா, நாங்கள் இது வந்து ஒரு அட்டென்ஷனான செய்கிறதா இருந்தால் எல்லா ப்ரெஸ்ஸையும் நிற்க வச்சுட்டு சொல்லிட்டு போயிருப்போமா இல்லையா, வெயிட் பண்ணுங்கள் ஒரு முக்கியமான சந்திப்பு இருக்குது முடிச்சு உங்கள்கிட்ட பேச சொல்லியிருப்போம். அப்படி எதுவுமே எங்கள்கிட்ட உள்நோக்கம் அது இல்லை. மனசார நாங்கள் சொன்னோம். நாங்கள் மனசார சொன்னதை அவர் மனசார உணர்ந்ததுனால தான் எங்களை உட்கார வச்சு 20 நிமிஷம் ஒரு பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக வச்சு அனுப்பினார்னு வைங்களேன். அது வந்து உண்மையிலேயே நாங்கள் உணர்வுபூர்வமான ஒரு விஷயமாக தான் நான் போடுறோம். ஏன்னா அப்படி ஒருவேளை அவர் வந்து அதை ஏற்றிருந்தால் மனப்பூர்வமாக நாங்கள் அதை செஞ்சுருப்போம். அதன் பிறகு எங்கள் கட்சிக்கு இன்னும் ஏற்றங்களை அவங்க கொடுத்துருப்பாங்க. ஏன்னு சொன்னோம்னா இந்த நேரத்தில் நமக்கான செஞ்சுருக்காங்களே, விட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ விஷயம் இருக்கும். ஆனால் அவர் என்ன செய்யறாரு, அது பெருந்தன்மையாக மறுத்து எங்கே வேலையும் நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்றார். எங்கே வேலையும் நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்துறாரு. அந்த 20 நிமிஷம் அவர் வீட்டில் இருந்தால அப்போ அந்த கவலையை அவர்கிட்ட இல்லைங்க. வந்தவங்களெல்லாம் தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்த அனுப்புறாரு. ஒரு தொண்டர் காலில் உழவு வந்தார். அப்போ ஒரு சுயமரியாதைக்காரரை தன்னை காட்டினார். காலில் உழவக்கூடாது சொல்லி கடுமையாக மறைச்சி சத்தம் போட்டு அனுப்புறாரு. காலில் உழவுலாம் வச்சிடக்கூடாதுன்றார். பல தலைவர்களை பார்ப்போம், அதாவது வெளியில் அப்படி மறுத்துட்டு உள்ள காலில் விழுந்து அனுபவிப்பாங்க. ஆனால் அவர் அப்படி செய்யலைங்க. நான் கண்ணால் பார்த்தேன். அதெல்லாம் அவர் மீதான மதிப்பீடுகள் நமக்கு அதிகப்படுத்துனுச்சு. இன்றைக்கி அந்த மதிப்பீடு நமக்கு இருக்குது. அவருடைய வெற்றி வாய்ப்பை இழந்த அந்த ஒரு விஷயம் இப்போ வரலையும் எனக்கெல்லாம் வந்து ஒரு ஆழமான காயமாக தான் இருக்குது. என்ன மக்கள் இது 15 வருஷமாக அந்த தொகுதியை சீர்தூக்கி செதுக்கி பார்த்து அதுக்கான செஞ்சார். அவரை போய் வந்து மக்கள் தோக்கடிச்சிட்டாங்கன்னா அந்த மக்களுடைய மனநிலை என்னங்கிற ஒரு ஆற்றாமை எனக்கு என்ன இருக்குது சார். என்ன காமராஜர் தோற்றுருக்காரு, ஐயா நல்லக்கண்ணு தோற்றுருக்குறாங்க, இதெல்லாம் நினச்சிட்டு சரி அந்த வரிசையில் இவரும் மக்களுக்காக தொண்டாட்டி தோற்றுருக்காரு நம்ம நினச்சி ஆறுதல் போட்டுக்கிறோம். திமுக பற்றி இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் அதன் தலைவர் ஸ்டாலினை பற்றியும் நெகிழ்ச்சியோட சொல்கிறீங்க. அந்த கூட்டணியில் நீங்கள் இருந்த அதே சமயத்தில் வைகோ அவர்கள், திருமாவளவன் அவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாருமே இருந்தாங்க. தேர்தல் முடிந்துச்சு, வேறு ஒரு கூட்டணிக்கு போயிட்டாங்க. இன்றைக்கு அவர்கள் திமுகவை பற்றியும் அதன் தலைவர்களை பற்றியும் எவ்வளவு உயரத்தில் பேசினாங்களோ அதை விட கீழே பேசுகிற நிலைமை இன்னைக்கு இருக்குது. திமுக மோசமான கட்சியா, ஸ்டாலின் மோசமானவரா, இவங்க சொல்கிற அளவுக்கு இவர்களை எல்லாம் திமுக நசுக்கி ஒரு பீடையாக இருந்துச்சா? அவர்கள் வார்த்தையில் சொல்லணும்னா நீங்கள் அதில் இருந்ததுனால உங்கள்கிட்ட அந்த சந்தேகத்தாக்கு இருக்கணும். எங்களோடு கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒன்றிணைந்து களமாடி இன்று இடம்பெயர்ந்திருக்கிறாங்க. எங்களை விட மூத்த தலைவர்கள், எங்களை விட பெரிய கட்சிகள். அவர்களை வந்து இன்றைக்கி இடம் மாறி போயிட்டாங்கிற வருத்தம் இருந்தாலும் இப்போ ஒரே ஒரு நேச சக்தியில் தான் நம்ம பார்க்குறோம். காரணம் என்னென்னா அவங்க சமூக நீதி, நல்லிணக்கம் இவற்றெல்லாம் வந்து உறுதியாக இருக்கக்கூடியவங்க, பாசிச எதிர்ப்பாளர்கள். அதனால் நம்ம சொல்லக்கூடிய ஒரு கருத்தை அவங்களை காயப்படுத்திடக்கூடாங்கிறத நான் கவனமாக இருக்கிறேன். அதே நேரத்தில் திமுகவின் மீது இவ்வளவு பெரிய ஆற்றாமையை வந்து வெளிப்படுத்துவது நியாயம் அல்ல, நாகரீகமும் அல்ல என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. திமுக ஒரு வலிமை வாய்ந்த கூட்டணியோடு பயணித்த பொழுது அவர்கள் விதித்த சில நிபந்தனைகளெல்லாம் தேர்தல் நேரத்தில் ஏற்றுக்கொண்டு தான் நீங்கள் களமாடுனீங்க. நீங்கள் தொகுதி எண்ணிக்கையை குறைச்சி கொடுத்துட்டாங்க, எங்களுக்கு வந்து எங்களுடைய விருப்ப சின்னத்தில் போட்டியிடாமல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்போதே தேர்தலில் நிற்காமல் போயிருந்தோம். உதாரணத்துக்கு கமலஹாசன் அண்ணன் என்ன செஞ்சார், நான் வந்து நிற்கிறேங்க, எனக்கு தொகுதி நீங்கள் கேட்ட தொகுதி கொடுக்கல, நான் நிற்கிறேன் உங்களுக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டு போனேன். அப்படி ஒரு முடிவு எடுத்துருந்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே பாராட்டி இருக்கலாம். ஆனால் தேர்தல் முடிந்து மூன்றாவது சக்தி ஒன்று பலமான பிறகு இதுதான் சமயம் என்று நகர்ந்தது போல போனார்களா, இல்லது ஏற்கனவே மனதுக்குள் இருந்த சில மாற்று எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இதுதான் நினச்சி போனாங்களான்னு எனக்கு தெரியலை. எது இருந்தாலும் நண்பர்களாக பிரிந்து இருந்திருக்கணும். நாளைக்கு முகம் பார்க்கணும், சந்திக்கணும். கருத்தியல் ரீதியாக பெரும்பாலும் 99% கருத்தில் இல்லாமல் ஒரே கருத்தியலாளர்கள் தான். அதையெல்லாம் மனதில் கொள்ளாமல் இவ்வளவு பெரிய கடும் வார்த்தைகளை அதை விட்டு திமுகவை காயப்படுத்துறதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்லை.
அது ஒரு நல்ல ஒரு அரசியலாகவும் நான் கருதலை. உதயசூரியன்ல தான் நிக்கணும்னு எங்களை நசுக்குனாங்க, எங்களுக்கான அழுத்தம் கொடுத்தாங்க அப்படின்ற சொல்றாங்கல்ல. இப்போ நீங்களும் உதயசூரியன் சின்னத்துல தான் உங்களுக்கு அந்த அழுத்தம் இருந்துச்சா? அதாவது இப்போ எங்கள் கட்சிக்கு வந்து தேர்தல் ஆணையம் வந்து எங்கள் கட்சி மட்டும் இல்லை, எங்களுடைய மனிதநேய ஜனநாயக கட்சி மட்டும் இல்லாமல் இன்னும் பல கட்சிகளுக்கு பதிவை வந்து தேர்தல் ஆணையம் ரத்து செஞ்சிருச்சு. இதுதான் யதார்த்தமான உண்மை. அது நாங்கள் கோர்ட்டில் வழக்கு திறந்துருக்கோம். இப்போ எங்களுக்குன்னு தனி சின்னம் இல்லை. நாங்கள் வந்து பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இருந்திருந்தால் எங்களுக்கு நாங்கள் தனி சின்னத்தை கேட்டு பெற்று நாங்கள் திமுக கூட்டணியில் எங்களுக்கு இந்த சின்னத்தை நாங்கள் நிற்க போகிறோங்கிறத நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லைங்கிறதுனால சுயேட்சை சின்னத்துக்கு நம்ம போட்டிட்டு விருப்பத்தை தெரிவிச்சிருந்தோம்னா 12 அல்லது 11 நாளைக்கு முன்பாக தான் சின்னமே கிடைச்சிருக்கும். அதுக்குள்ளே எது தரப்பு வேகமாக முன்னேறி போயிருக்கும். அரசியலில் வெற்றி முக்கியம், அது இந்த காலகட்டத்தில். அப்போ அதனால் நாங்கள் வந்து அந்த சுயேட்சை சின்னம், ஏன்னா தனி சின்னத்துக்கான வாய்ப்பு இல்லை. சுயேட்சை சின்னம் என்பது 11-12 நாளைக்கு முன்னாடி தான் கிடைக்கும். அப்போது எதிர்த்தரப்பு வேகமாக முன்னேறிக்கிறத அந்த சின்னத்தை போய் சேர்க்கறதுக்குள்ளே போதும் ஆகி போயிடும். எனவே நாங்கள் அந்த டாபிக் எடுக்கலை. நாங்கள் பேச்சுவார்த்தையில் உதயசூரியன் சின்னத்தை பற்றி சொல்லும்போது நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். எங்களுடைய நிலைப்பாடு மற்ற கட்சிக்கு என்ன நினைச்சுன்னு தெரியல. அப்படியே அவங்க வந்து நிர்பந்திச்சிருந்தாலும் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து கமல்ஹாசன் அவர்கள் எடுத்து போட்டு ஒரு முடிவு எடுத்திருந்தீங்கன்னா உண்மையில் நம்ம பாராட்டியிருப்போம். அப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்கள் சரின்னு சொல்லி வாங்கிக்கிட்டு தேர்தல் முடிஞ்சு அரசியல் சூழல் மாறினதுக்கு அப்புறம் சகட்டு மேனிக்கு தாக்குறது வந்து நல்ல பண்பா. ஒருவேளை திமுக ஆட்சி அமைச்சிருந்தால் இந்த விஷயங்கள்லாம் வந்து பேசப்பட்டிருக்கவே இருக்காது. பேசப்பட்டிருக்கவே இருக்காது. தான் உண்மை. தோல்வியில தான் நம்ம நண்பனை அறிஞ்சுக்கணுன்றத ஒரு விஷயமா பார்க்கலாம் எல்லாரும். இதுக்கு நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. பிரிஞ்சு போனவங்களும் நண்பர்களா இருக்கிறாங்க. இப்போ வருத்தமா இருக்கு. தோழமை தொடருது சார் திமுகவோட. யாருக்கு? எல்லாருக்குமே சார், எல்லாருமே அதானே சார். இல்ல அது சமீப காலமாகவே அது ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு. நான் அங்க போயிட்டாங்க, அமைச்சரவையும் சேர்ந்துட்டாங்கும் போது இயல்பாகவே ஒரு கூட்டணி முறிந்து இன்னொரு கூட்டணியில் இணைந்து விட்டதாக அர்த்தம். இவங்க எந்த அடிப்படையில் வந்து ஒரு புதிய சொல்லாடல்களை பயன்படுத்துகிறாங்கன்னு தெரியல. அதே சமயத்தை இப்படி அதை புரிந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். நாங்கள் இந்த கூட்டணிக்கு வந்திருக்கிறோம், அரசியல் ரீதியாக அந்த கூட்டணியில் இருக்கிறோம், கொள்கை ரீதியாக அவங்களோட எங்களுக்கு நட்பு தொடர்பு இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி தானே? நீங்கள் ஜெயிச்சா வந்துடுவான், அதனால இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியலைங்க. ஏங்க இது வம்பளை மாட்டி விடுற வேலை. காரணம் என்னென்னா, இப்போ போன சக்திகள் மீது எனக்கு இப்போவும் கூட நான் சில 2-3 காரணங்கள் சொன்னேன் இல்லையா? பாசிச எதிர்ப்பு, சமூக நீதி, நல்லிணக்கம், இந்த அடிப்படையில் அந்த தலைவர்கள் மீது கட்சியின் மீது மரியாதை இருக்குது. இந்த ஒரு நெருக்கடியான ஒரு நேரத்தில் நான் ஏதாவது ஒரு கருத்தை சொல்லி சங்கடப்பட்டு நாளைக்கு சந்திக்கிறத சங்கடமாயிடக்கூடாது. ஏன்னா நல்லா பழகினவர்கள் என்ன நமக்கு ஆற்றாமை என்னென்னா, நீங்கள் பிரியும் போது கொஞ்சம் நண்பர்களாக பிரிஞ்சிருக்கலாம், ஒருவரை காயப்படுத்தாமல் பிரிஞ்சிருந்துருக்கலாம். இவ்வளோ பெரிய கரடுமுரடான வார்த்தையாளர்கள் தான் தேவையாங்கிறது தான் வருத்தம் இருக்குது நமக்கு. பாஜக வச்சு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு பூச்சாண்டி காட்டுற மாதிரி இல்லை, ரொம்ப பயமுறுத்துறீங்க சார். யாரு? பாஜக ஏதாவது பண்ணிடும் அப்படின்ற ஒரு பயமுறுத்துறாங்க. பாபர் மசூதி இடிச்சு யாருங்க? நம்ம ஊர்ல அந்த மாதிரியான ஒரு பாபர் மசூதி இடிச்சு யாருங்க சொல்லுங்க? பாபர் மசூதி இடிச்சு பின்னாடி யார் இருந்தா? குஜராத்தில் 2000 முஸ்லீம்களை கொலை செய்து பண்ணி யார் இருந்தா? ஒரிசாவில் பாதிர கிரஹாம் ஸ்டைன்ஸ் தன்னுடைய பச்சிரம் பிள்ளைகளோடு தொடுநோயாளிகளுக்கு சேவை செய்ய வந்தார்ல ஆஸ்திரேலியாவிலேருந்து, அந்த பச்சிரம் பிள்ளைகளோட ஜீப்ல வச்சு கதற தீ வச்சு எரிச்சது யாருங்க? யாருடைய அரசியல்? அந்த மாதிரியான ஒரு சூழல். இந்த அரசியல் தென்னிந்தியாவுக்கு வந்துடக்கூடாது நினைக்கிறேன் சார், தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாது நினைக்கிறேன் சார். ஆரம்பத்தில் நல்ல பிள்ளைகளா வருவாங்க சார். கடந்த முறை 4 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க, இப்போ ஒரு எம்எல்ஏ தானே சார் இருக்காங்க. அப்ப மக்களுக்கு அதை ஏற்கல, மக்கள் தோற்கடிச்சிருக்காங்க. அதுதான் சொல்றேன். இந்த அரசியல் தோல்வி அடைவது நம்ம விரும்புறோம். இந்த அரசியல் வலிமை பெற்றக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். தமிழ்நாட்டுடைய சூழலுக்கு ஏற்ப நல்ல பிள்ளை மாதிரி எங்களை காட்ட நினைக்கிறாங்க. ஆனால் இவங்க அபாயத்துக்கு பின்னால் 2000 முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்பட்டது, பாபர் மசூதி இடிக்கப்பட்டது, பாதிர கிரஹாம் ஸ்டைன்ஸ் தீ வைத்து எரிக்கப்பட்டது, உண்ணாவு படுகொலைகள், எளிய மக்களுடைய படுகொலைகள், மாட்டுக்கறியின் பேரால் வன்முறைகள், ஆடையின் பேரால் வன்முறைகள், இவ்வளவு வட இந்தியாவில் நடந்துச்சுல. இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்காதுன்னு நினைக்காதீங்க. இவங்க வளர்ந்தா நடக்கும். நல்ல வேளை தமிழ்நாட்டு மக்கள் திருப்பரங்குன்ற விஷயத்தில் ஆதரவாக பேசின கட்சியும் மக்களை ஏற்றுக்கல, எதிராக பேசணும்ல. ரெண்டுமே வாயை திறக்காத தாவேக்காத மக்கள் திருப்பரங்குன்ற தொகுதியில் ஓட்டு போட்டாங்க. இங்கே முதலமைச்சராக அவங்க ஆட்சி பண்ண மக்கள் அதை விரும்பலையோ தமிழ்நாட்டு. நீ அப்படி முடிவெடுத்துடக்கூடாது. அதாவது விஜய்க்கு ஒரு வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று ஒரு தலைமுறை முடிவெடுத்திருக்கு. அந்த அடிப்படையில் பல இடங்களில் ஜெயிச்சது மாதிரியாக அங்கேயும் ஜெயிச்சிருக்கிறாங்க. புரியுதா? நீங்கள் அப்படி தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர திருப்பரங்குன்ற விஷயத்தை மையமாக வைத்து மக்கள் அதை ஏற்றுக்கலன்னு சொன்னோம்னா, திருப்பரங்குன்றத்தின் மூலமாக ஒரு வன்முறை உருவாகிறத மக்கள் ஏற்றுக்கல. மதுரையில் இருக்கக்கூடிய இந்துக்கள், முஸ்லீம்கள், எல்லா சமுதாய மக்களுமே அதை முறியடிச்சிட்டாங்க, நிராகரிச்சிட்டாங்க. அதில் வந்து நம்ம மதுரை மக்களையெல்லாம் பாராட்டணும், தமிழ்நாட்டு மக்களையும் நம்ம பாராட்டுறோம். என்னென்னா, இது போன்ற இந்த வன்முறை கலாச்சாரம், ஆடையின் பேரால் வன்முறை, உணவின் பேரால் வன்முறை, மதத்தின் பேரால் வன்முறை, சாதியின் பேரால் வன்முறை, இதெல்லாம் வந்து நம்முடைய தமிழ்நாடு, கேரளா மக்கள் பொதுவாக ஏற்றுக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் வட இந்தியாவில் நடக்கிற அளவுக்கு இது இல்லை அப்படின்னாலுமே கூட இங்கே ஒரு சில விஷயங்கள் நடந்து தானே சார் இருக்குது. இப்போ நீங்களே 4 முதலமைச்சர்களை பார்த்துருக்கீங்க, நீங்கள் எம்எல்ஏவாக இருக்கும்போது மட்டுமே. அந்த இடத்துல நீங்கள் சொன்ன அந்த ஒட்டக குர்பானி இஷ்யூவாக இருக்கட்டும், இல்லை சிறுபான்மையினருக்கான இடஒதுக்கீடாக இருக்கட்டும், இல்லை இன்றைக்கு வரைக்கும் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்து முன்னணியினரோ இந்து மக்கள் கட்சியினரோ போராட்டம் நடத்துவதாக இருக்கட்டும்,
நடந்துட்டு தானே இருக்கு இதுவே தமிழ்நாட்டுல. இப்போ என்ன இல்லை தீர்வு ஒரு விஷயம் இருக்கு இதுக்கெல்லாம்? இல்லை நீங்கள் வந்து அக்கறையோட கேட்குறீங்க. இதுவெல்லாம் ஆரம்ப நிலையில் இருக்குது. வட இந்தியாவில் அவங்க செய்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுறாங்கல்ல, அந்த நிலை இங்கே ஏற்பட முடியாத நிலை இருக்குது. இதெல்லாம் செஞ்சு ஒத்திகை பார்க்குறாங்க. அதனால தான் நம்ம கவலைப்படுறோம். தமிழ்நாட்டில் இந்த தீய சக்திகளுடைய கலாச்சாரம் வளர்ந்து விடக்கூடாது. அதை நம்ம எல்லாருமே கவனமாக இருக்கணும். எல்லா ஜனநாயக சக்தியும் எப்படி பாருங்க, அது அதிமுகவாக இருக்கட்டும், டிவிகேவாக இருக்கட்டும், இல்லை திமுகவாக இருக்கட்டும், அல்லது வேறு கட்சிகளாக இருக்கட்டும், நாம் எல்லாருமே இதில் தெளிவாக இருக்கணும். அரசியலை கடந்து இந்த விஷயத்தில் மாநிலத்தை பாதுகாக்கணும். மிக முக்கியமாக அமைதி. இப்போ இந்த இடத்துல நம்ம இருக்கிறோம். நாட்டில் அமைதி இருந்தால் தானே 10 ரூபா வெளியில் போய் டீ சாப்பிட்டுட்டு நம்ம மீண்டும் வேலைக்கு வந்துட்டு மீண்டும் 10 ரூபா வீட்டுக்கு போக முடியும். அமைதி இருந்துருச்சா நம்ம இதெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் சந்திக்க முடியுமா? அப்போ இதுக்கெல்லாம் கேடு விளைவிக்கக்கூடிய சக்தியெல்லாம் வளரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். தமிழ்நாட்டு மக்களுக்கு இடம் தரலை. நல்ல வேலை 4 இடமா இருந்தவங்க நீ ஒரு இடமா வந்துட்டாங்கன்னு சொன்னீங்க, அடுத்து ஒன்றுமே இல்லாமல் கூட போயிடுவாங்க. ஆனால் மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த சக்திகள் ஏதாவது ஒரு வகையில் தலை தூக்க முடியுமான்னு பார்க்குறாங்க. அதை வந்து நம்ம அனுபவிச்சிடக்கூடாது. அது பெரிய ஆபத்தில் போய் முடியும். இவங்களுடைய இந்த சூழ்ச்சிக்கு தமிழ்நாடும் கேரளாவும் தான் முழுமையாக பலியாகலை. ஒரு 5% அளவுக்கு தான் அவங்களுடைய சூழ்ச்சிகள் நடைபெற்று இருக்குது தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும். அது 5% கீழே இன்னும் குறைக்கப்படும் நம்ம விரும்புகிறோம். மற்றபடியாக நமக்கும் அவங்களுக்கும் இடையில வந்து சித்தாந்த பிரச்சனை, இந்த அரசியல் பிடிகள் மீதான கோபங்கள் இருக்க தவிர தனிப்பட்ட குரோதங்கள் எதுவுமே நமக்கு இல்லை. தேவையும் இல்லை. காரணமாக காட்டி மக்களை கன்வியூஸா ஏமாத்துறாங்கன்ற பார்வைங்க இருக்குல்ல, எல்லாத்துக்குமே அவங்க தான் காரணம். மோடி தான் காரணம், பிஜேபி தான் காரணம், எது நடந்தாலும் காரணம்னு சொல்ற விமர்சனம். அதாவது சிந்தூர் ஆபரேஷன் நடைபெற்றுச்சு. எங்களுடைய மனிதநேய ஜனநாயக கட்சி உட்பட, திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட இன்னும் பல கட்சிகள் எல்லாமே இந்த விஷயத்தில் நம்முடைய இராணுவத்துக்கு பின்னால் துணையாக நின்னமா இல்லையா யோசிச்சு பார்க்கணும். அப்போ அதுக்கு வந்து இவங்க தான் காரணமாக தான் சொன்னோமா? எதில் காரணம் சொன்னோம்? நீட் தேர்வு குளறுபடிகளுக்கு மோடியும் பிஜேபியும் தான் காரணம்னு சொல்கிறோம். மாநிலத்துடைய உரிமைகள் சிதைக்கப்படுவதற்கு மோடியும் பிஜேபி தான் காரணம்னு சொல்கிறோம். அதே மாதிரியாக சிபிஎஸ்இ தேர்வுகளை குளறுபடி நடந்ததுக்கு மோடியும் பிஜேபி தான் காரணம்னு நம்ம சொல்கிறோம். தமிழ்நாட்டுக்கான நியாயமான பேரிடர் நிவாரண நிதி தரப்படாமல் இருப்பதற்கு மோடியும் பிஜேபி தான் காரணங்கிறோம். தமிழ்நாட்டிலேருந்து ₹1 நீங்கள் வாங்கிட்டு 29 காசு தான் நீங்கள் திருப்பி தரீங்க தமிழ்நாட்டுக்கு, அதுக்கு மோடியும் பிஜேபி தான் காரணம்னு சொல்கிறோம். மாநில நிதி பகிர்வில் வளர்ச்சியடையக்கூடிய மாநிலங்கள், வளர்ச்சியடைந்த மாநிலங்கள், தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் நியாயமாக பாதிக்கப்படுவதற்கு காரணம் மோடியும் பிஜேபின்னு தான் சொல்கிறோம். அது மணிப்பூரில் கலவரம் நடக்குதுல, இன்று வரை ஓயாத கலவரம், அதுக்கு காரணம் மோடியும் பிஜேபின்னு தான் சொல்கிறோம். காஷ்மீர் மக்களுடைய நிம்மதி சீர்குலைஞ்சு அந்த மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டதற்கு மோடியும் பிஜேபி தான் காரணம்னு சொல்கிறோம். மாட்டுக்கறியின் பேரால் நடக்கக்கூடிய வன்முறைகளுக்கு பின்னால் இவருடைய மதவாத அரசியல் இருக்குது அப்படின்னு குற்றம் சுமத்துறோம். ஸோ எதுல எல்லாம் தப்பு இருக்கிறதோ அதில் நம்ம வந்து குற்றம் சுமத்துறோம். எதில் நல்லது செய்கிறாங்களோ அதை நம்ம பாராட்டுறோம். உதாரணத்துக்கு ஆபரேஷன் சுந்தரி விஷயத்தில் ஒரே நிலையில் நம்ம நின்னோம். ஏன்? நமக்கு நாடு முக்கியம். அப்போது எதில் நம்ம விமர்சிக்கிறோமோ அதில் மட்டும் தான் விமர்சிக்கிறோமே தவிர கண்ணை மூடிக்கொண்டு நம்ம யாரையும் விமர்சிக்கலை, காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் விமர்சிக்கலை, ஆதாரப்பூர்வமாக விவரங்களின் அடிப்படையில் விமர்சிக்கலை. அது புரியுது. ஆனால் இப்போ விஜய் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு, உடனே திரும்ப வந்து அவர் RSSின் பிள்ளைகள்னு சொல்றாரு. அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படி சொன்னோம்னா ஒருத்தர் வந்தா பி டீம், பிஜேபிக்கு பி டீம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு அரசியலையே நிராகரிக்கிற மாதிரியான போக்கு இல்லையா? நான் என்ன சொல்றேன்னா, நாங்கள் அப்படி எதுவும் கருத்து சொல்லியிருந்தோம்னா என்கிட்ட நீங்கள் கேட்கலாம், சொன்ன உடனே நீங்கள் கேட்கணும். ஒன்று இன்னொன்று, ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்களை நான் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் பெரியார் திடலில் சந்தித்து நன்றி சொன்னேன். ஏன்னா எனக்காக எங்களுடைய கட்சிக்காக சிதம்பரத்துக்கு வருகை தந்து பரப்புரை செய்ததில் வந்து அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள், அப்புறம் அண்ணன் திருமாவளவன் அவர்கள், தோழர் பாலகிருஷ்ணன் இருக்கார்ல சிபிஎம் முன்னாள் செயலர் அவர் வந்தார். அடுத்ததாக நம்முடைய ஐயா ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் வந்தாங்க. இப்படி எல்லாரையும் நன்றி சொல்லி சந்திக்கும்போது அங்கே போக சொல்லும்போது திடலுக்கும் போனோம். அப்போது விஜயுடைய அரசியல் வருகை பற்றி நாங்கள் வாதிச்சு எல்லாத்தையும் நம்ம இங்கே பேச முடியாது ஊடகத்தில், அது நல்ல ஆரோக்கியமும் இருக்காது. அப்போ அதை கூர்ந்து கவனமாக கையாளணும் அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொன்னார். எந்த அடிப்படையில் சொன்னார்னு தெரியல. நாங்கள் என்ன நினைக்கணும்னா, நாமளே அவங்கள வந்து எதிர்பக்கத்தின் பக்கம் தள்ளி விட்டக்கூடாது. அப்படிதான் இல்லையா? அவருடைய தவறுகளை திருத்தணும், அரசியல் விமர்சனம் செய்யணும். அதே சமயத்தில் அவர்களை வந்து தேவையற்ற விமர்சனங்களை செஞ்சு ஏன் அந்த மனநிலைக்கு நம்ம போகக்கூடாங்கிற எண்ணத்தை ஊட்டி விட்டுறக்கூடாதுன்னா நம்ம கவனமாக இருக்கணும். சரியா? அவங்கள வந்து அவரோட சம்மந்தப்படுத்தி பேசுகிறது நியாயமில்லை என்பது நமக்கு தெரியும். அதே சமயத்தில் இவருடைய அரசியல் வலிமையற்றதாக இருக்கிறது. உதாரணத்தை எப்படின்னு சொன்னோம்னா, என்னை ஒரு ஆள் அடிக்க வராருங்க, உங்கள் கையில் AK-47 இருக்குது செக்யூரிட்டி, இவர் கையில் சாதாரணமாக ஒரு கல் இருக்குது. நான் என்ன செய்வேன்? கல் வச்சுருக்கக்கூடிய இவரால் நம்மளை பாதுகாக்க முடியுமா? AK-47 வச்சிருக்கூடிய இவரால் பாதுகாக்க முடியுமான்னு நினைக்கிறேன். AK-47 வச்சிருக்கூடிய இவரை தான் நம்ம வந்து பாதுகாப்பாக தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் இழிவுபடுத்துறேன்னு அர்த்தம் இல்லை, அவரை விட ஒரு பலமானோன்னு நினைக்கிறேன். அப்படி தான் நாங்கள் திமுக கூட்டணும்னு நினைக்கிறோம். அப்படிதான் இல்லையா? நம்ம டிவிகே பற்றியோ அதிமுக பற்றி நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னால், இதே போன்ற நிலைக்கு நீங்களும் வாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? அதான் சொல்லணும், எங்களுடைய அரசியலை நம்ம ஒரு மொட்டை மாடி அரட்டை அரங்கம் அப்படிங்கிற பேரில் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். பல்வேறு விஷயங்களை பேசுகிறோம்.
இதில் சிரிப்பும் இருக்குது, சிந்தனையும் இருக்குது, எல்லாமே கலந்துருக்கு. அதே சமயத்தில் நாட்டுநலனை பற்றி அக்கறையும் கலந்துருக்கு. அதனால தான் என்னுடைய கருத்துக்களை நீங்கள் ஒரு நடுவுத்தன்மையோடு அணுகுங்க நம்ம சொல்கிறோம். இல்லை, இப்போ வட இந்தியாவில் ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கைகளை அப்படியே அவங்க நம்புறாங்க, மோடி பிஜேபி என்ன சொன்னாலும் நம்புறாங்க அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த ஒரு ஐடால் வர்ஷிப் வேற விதமா இருக்கு அப்படின்னா, இங்கேயுமே அந்த ஒரு ஐடால் வர்ஷிப், ஸ்டார்டம் வர்ஷிப் தானே இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கு. அப்போ என்னத்துக்குமே பெரிய வித்தியாசம் இல்லை. அந்த வர்ஷிப்பை விட இது ரொம்ப ஆபத்தானது. தமிழ்நாட்டு மக்கள் இதில் தெளிவாக இருந்தாலும் இதில் தோத்துட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்கே. அதாவது கலவரத்தையும் மதவாதத்தையும் சாதியவாதத்தையும் வைத்து ஒரு வகையான அரசியல் போதையை உருவாக்கி ஆட்சிக்கு வரக்கூடிய வித்தைகளை பாஜகவும் ஆர்எஸ்எஸும் செய்து வருகிறது. அந்த அடிப்படையிலான வித்தைகளை டிவிகேவும் செய்யுது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இவங்க தங்களுடைய தலைவர் ஜெயிக்க வேண்டும், தங்களுடைய திரைப்படத்தில் ஒரு மாஸ் ஹீரோவாக இருந்த நம்முடைய தலைவர் அரசியலே வரணுங்கிற அடிப்படையில் ஒரு திரட்சி ஏற்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே சொல்ல போனால் ஒரு அரசியல் கவர்ச்சி, ஒரு திரை கவர்ச்சி அரசியல் கவர்ச்சியாக மாற்றப்பட்டு அவங்க ஒரு வெற்றியை பெற்றிருக்காங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் ஒர்ஷிப்பின் அடிப்படையில் இது வருதா என்பதை பற்றி நம்ம நிறைய பேசுவோம். ஏன்னா இப்போ மக்கள் சித்தாந்த அரசியலுக்கு இடம் கொடுக்கல. சித்தாந்த அரசியல் இடம் கொடுத்துருந்தா மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கணுமா இல்லையா? சொல்லுங்க. கேரளாவிலையும் ஆட்சி போச்சு, திரிபுராலாம் போயிடுச்சு, வெஸ்ட் பெங்கால்லையும் ஏற்கனவே போயிடுச்சு. நான் என்ன சொல்றேன்னா, சித்தாந்த அரசியலுக்கு மக்கள் இடம் கொடுக்கக்கூடிய நிலையில மக்கள் இல்லை, அன்றும் இல்லை இன்றும் இல்லை. இது ஒரு ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மை. அப்போ தலைவர்களை மையமாக வைத்த அரசியல் தான் இன்னைக்கு நாட்டில் வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கு. அந்த அரசியலை நிராகரித்தால் நம்மளும் காணப்படுவோங்கிற எண்ணம் எல்லாருக்கும் வந்துடுச்சு. உண்மைதான் நான் சொல்கிறது. அப்போ அந்த அடிப்படையிலான அரசியல் எதன் அடிப்படையில் இருக்கணும்? தலைவரின் மீதான ஈர்ப்பும் தத்துவத்தின் கலவையும் இணைந்திருக்க வேண்டும். தத்துவத்தின் தலைமை இல்லாமல் ஒரு தலைவருடைய கவர்ச்சி மட்டுமே இருந்தால் அது நீண்ட காலம் நிற்காது, அது தோல்வியை தடுவோம். அதுதான் நம்ம கவலைப்படுறோம். அப்போ மக்கள் என்ன ஆகணும்? இந்த மக்களை ஜனநாயகப்படுத்தணும், அரசியல் மயப்படுத்தணும்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு இன்றைக்கி வரக்கூடிய சோசியல் மீடியாவில் ஷார்ட்ஸ்லாம் அரசியல் விவாதங்கள் நடத்தப்படணும். இன்றைக்கி தென் அமெரிக்கா நாடுகளில் இவ்வளோ பெரிய வளர்ச்சி வந்தாலும் அங்கே சேக்குவாரா ஒரு அடையாளமாக பார்க்கப்படுறார். மறக்க முடியுமா நீங்கள்? இன்றைக்கி சீனாவுடைய இளைஞர்கள் வெளிநாடுகளுக்கு சென்றாலும் மாவோவை தன்னுடைய டிஷர்ட்டில் போட்டக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். அப்போது அந்த அரசியல் தத்துவங்கள் மேலை நாடுகளில் இவ்வளோ நவீனத்துக்கு பிறகும் கூட ஒரு தலைவரை பூஜிக்கக்கூடிய அதே நேரத்தில் அவர் சார்ந்த தத்துவத்தையும் முன்னெடுக்கிறாங்க. ஆனால் நம்ம நாட்டில் அது இருக்கா? இல்லை. இப்போ தமிழ்நாட்டை முன்பெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? முற்போக்கு பேசக்கூடிய மாநிலம், தந்தை பெரியார் பிறந்த மண், ஐயா பசும்பொன் தேவர் திருமணார் பிறந்த மண், ஐயா காமராஜர் பிறந்த மண், தாத்தா ரெட்டைமலை சீனிவாசனார் பிறந்த மண், ராமசாமி படையாச்சியார் பிறந்த மண், காகித மில்லத்து பிறந்த மண், இப்படிலாம் நம்ம சொன்னோம். அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அந்த மண்ணை நாம் சரியான முறையில் பக்குவப்படுத்தி வழிநடத்தி இருக்கிறோமான்னு சொன்னோம்னா ஒரு பூஜ்யம் தானே இந்த தேர்தலில் விடையாக கிடைச்சிருக்கு. இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்துலங்க அமிதாப் பச்சன் உத்தரப்பிரதேசத்துங்க தெரியுமில்ல? இந்தி பாலிவுட் நடிகர் அமிதாப் பச்சன் உத்தரப்பிரதேச சேர்ந்தவர். எங்கேயாவது ஒரு உத்தரப்பிரதேசக்காரன் எங்கள் அமிதாப் பச்சனை பிரதமராக்கணும்னு சொல்கிறானா? கேரளாவில் மம்முட்டியை முதலமைச்சராக்கணும், மோகன்லாலை எதிர்க்கட்சி தலைவராக்கணும் யாராவது சொல்கிறானா? மும்பையில் ஷாருக் கானை கவர்னர் ஆக்கணும், சல்மான் கானை பிரதமராக்கணும், அமீர் கானை எதிர்க்கட்சி தலைவராக்கணும் யாராவது சொல்கிறானா? நான் தமிழ்நாட்டில் நடக்குதே. அப்போ முற்போக்கு பேசக்கூடிய மாநிலம்னு சொல்லி நம்ம பீற்றி கொண்டு அலைஞ்சோம். ஆனால் வேறு எங்கே நடக்காத அவலங்கள் இங்கே நடக்குது. அவர் ஆந்திராவில் துணை முதலமைச்சராக இருந்தாலும் யார்? பவன் கல்யாண். அவர் என்ன சொல்கிறாரு? இன்றைய இது தமிழ்நாட்டில் அரசியல் ரொம்ப ஈஸியாக இருக்குது, 27 மாதங்களில் கட்சி ஆரம்பித்து போஸ்டர் ஒட்டி ரீல்ஸ் போட்டாலும் முதலமைச்சர் ஆகிடலாம் போல இருக்க, இது தெரிஞ்சு தான் நம்ம அங்கேயே போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லி பேசுகிறாரா இல்லையா? இது பெருமையா சிறுமையா? சரி, நீங்கள் விஜய் மட்டும் தான் சொல்கிறீங்களா? இல்லை கலைஞரும் சினிமாவில் தான் இருந்தார், ஜெயலலிதாவும் சினிமாவில் தான் இருந்தார், எம்ஜிஆர் சினிமாவில் தான் இருந்தாங்க. நியாயமான விஷயம் தான். அண்ணா கூட சினிமாவில் கதை எழுதி நடிச்சிருக்காரு. அதே நேரம் சினிமாவில் இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. சினிமாவையும் தமிழ்நாட்டு அரசியலையும் பிரிக்க முடியாதுங்க. அண்ணாவுடைய நாடகமும் வசனமும் திராவிட இயக்க அரசியலில் தாக்கத்து கொடுத்துச்சு. கலைஞருடைய ஒரு பராசக்தி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியலையும் கிளர்ச்சி ஏற்படுத்தினுச்சு. இதெல்லாம் உண்மை. எம்ஜிஆர் கிளர்ச்சியை ஏற்படுத்தினார். ஆனால் இவங்க எல்லாம் திடுதிப்புண்டு அரசியலுக்கு வந்தில்லை. நல்லா புரிந்து கொள்ளணும். பெரியாரோடும் அண்ணா இருந்தார், பெரியாரோடும் அண்ணாவோடும் கலைஞர் இருந்தார், பெரியார் அண்ணா கலைஞரோடும் எம்ஜிஆர் இருந்தார். அந்த எம்ஜிஆரிடம் கொள்கை பரப்பு செயலராக ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க, ராஜ்யசபா எம்பியாக வந்தாங்க, படிப்படியாக தான் வந்தாங்க. எம்ஜிஆர் அவர்கள் திமுகவுடைய பொருளாளராக இருந்தார், எம்எல்ஏவாக இருந்தார், சிறு சேமிப்பு துறையுடைய தலைவராக இருந்தார். படிப்படியாக எல்லாரும் அரசியல் கற்று வந்தாங்க, அரசியலை பேசுனாங்க. எம்ஜிஆருடைய பாடல்களில் கண்ணதாசனும் அரசியல் கருத்தில் வச்சார், வாலியும் அரசியல் கருத்தில் எடுத்து வச்சாங்க. அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு. ஒரு அரசியல் பேசி தான் அவங்க வந்தாங்க, ஒரு அரசியலை மையப்படுத்தி தான் அவங்களுடைய தொடரோட்டம் இருந்தது அரசியலில்.
ஆனால் இந்த விஜய் அவர்களுடைய இந்த அரசியலில் இந்த 27 மாத அரசியலில் இதெல்லாம் நடந்துச்சா? நம்ம என்ன சொன்னால் நீங்கள் நடக்கலை, அதுக்காகவே உங்களை நாங்கள் குறை சொல்லிக்கிட்டே இருக்க விரும்பலை. வந்துட்டீங்க, வந்த பிறகு இந்த அரசியலை ஒழுங்குபடுத்துன்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் அரசியல், அதாவது எல்லாரும் அரசியலை வெற்றி பெற முடியலைங்க. திரைத்துறை பாக்கியராஜ் வெற்றி பெற்றாரா? எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஆரம்பித்தார். யாருக்காவது அந்த பேர் தெரியுமா? அண்ணன் டி ராஜேந்திரன் வந்தார், தாயக மறுமலர்ச்சி கழகம்னு ஆரம்பித்தார். பிறகு லட்சிய திமுக ஆரம்பித்தார். இந்த பேர்லாம் யாருக்காவது தெரியுமா? சிவாஜி கணேசன் தமிழக முன்னேற்ற முன்னேற்ற கட்சி ஆரம்பித்தார், தோல்வி அடைஞ்சார். கார்த்திக் ஆரம்பித்தார். அதே மாதிரியாக ராமராஜன் கட்சி ஆரம்பித்தார். அப்புறம் வந்து வேற யார், இன்னும் நிறைய பேர் ஆரம்பித்தாங்க. எல்லாரும் சோபிச்சாங்களா? சரத்குமார் ஆரம்பித்தார், அது வந்து பெரிய வெற்றி பெறலை. கேப்டன் விஜயகாந்த் வந்தார், துரதிர்ஷ்டவசமாக அவருடைய உடல் நலம் வந்து அவருடைய அரசியல் பயணத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் ஒரு பின்தங்கிய சூழலாக வந்து உருவாக்கிடுச்சு. ஆனால் அரசியலில் ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றாருன்னு சொன்னால் திரைத்துறையிலேருந்து வந்து நம்ம மக்கள் திரை எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா, இப்போ வந்து அவர் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய், இவர்களெல்லாம் நம்ம சொல்கிறோம். மற்றவர்கள் இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து தளபதி ஸ்டாலின் அவர்கள் குறிஞ்சி மலர்கிற ஒரு நாடகத்தில் நடித்தார். முழுநேர நடிகர்லாம் இல்லை. திரு உதயநிதி எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சில படங்கள் நடித்தார், அதோடு நிறுத்திட்டு நீங்கள் முழுநேர அரசியலுக்கு வந்துட்டார். அண்ணன் சீமா இயக்குனராக தான் இருந்தார். அதில் இவர்களையும் வந்து திரைத்துறையோடு மட்டுமே பொருத்தி பார்த்து மக்கள் பார்க்கல, அரசியல் களத்தோடு பொருத்தி தான் பார்த்தாங்க. ஆனால் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை திரைத்துறையோடு தான் மக்கள் பொருத்தி பார்த்தாங்க. வித்தியாசத்தை புரிந்து கொள்ளணும். சரியா? நான் தெளிவாக பேசுகிறேன்னா புரியுதா? அதான் பிரச்சனை. என்னென்னா தெளிவாக பேசுகிறதெல்லாம் நீ வந்து முட்டாள் தானங்கிறான். இல்லை, மூச்சை பிடிச்சி பேசுங்க, கம்மியாக பேசுங்க. என்ன பிரச்சனைன்னு சொன்னோம்னா, ரீல்ஸுக்கான பேசுகிறேன் என்பது வேறு, ரியலாக பேசுகிறேன் என்பது வேறு. ரியலாக பேசும்போது அவன் கோபம் வரும், ஆக்ரோஷம் வரும், வேக்கும், எல்லாம் நடக்கும், மாரடைப்பே கூட வரலாம். புரியுதா இல்லையா? என்ன பண்ணுறது, உண்மையாக உணர்வுபூர்வமாக இருக்கின்ற போது சில விஷயங்கள் வந்து நேச்சுரலாக தான் அமையும். இயற்கை வேறு, செயற்கை வேறு, அரிதாரம் வேறு, யதார்த்தம் வேறு. அந்த அடிப்படையில் நம்முடைய கருத்துக்களை நம்ம எடுத்து சொல்கிறோம். இப்போலாம் வந்து இது மாதிரியாக கருத்துக்கள் எடுத்து பேசக்கூடிய தலைவர்களுடைய சித்தாந்தங்களை எத்தனை பேர் உள்வாங்குறாங்கன்னு தெரியல. ஆனால் உள்வாங்க வைக்கணுங்கிறது தான் எங்களுடைய அரசியல். இதுக்காக வந்து ரீல்ஸ் அரசியலையும் ஷார்ட்ஸ் அரசியலையும் தான் மக்கள் ரசிக்கிறாங்கிற பேரில் நம்மளாம் ஒதுக்கி போக முடியாது. நின்று களமாடுவோம், அந்த இளைஞர் வட்டாரத்தில் ஊடறுத்து செல்வோம், அந்த மாணவர்களுக்கு மத்தியில் மீண்டும் மீண்டும் பேசுவோம், கிளர்ச்சியை தட்டி எழுப்புவோம், நாங்கள் நினைக்கக்கூடிய அரசியலை விதைப்போம். அது வெற்றியோ தோல்வியோ விதைத்து கொண்டே இருப்போம், அந்த அரசியலை பேசிக்கொண்டே இருப்போம். அந்த அரசியலை என்றாவது ஒரு நாள் அது வந்து வெற்றி பெறும், அல்லது வெற்றியை நோக்கி நகரும். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்குது. அதுக்காக நாங்கள் திரைப்படத்தில் போய் நம்ம நடித்து அதில் தான் சக்ஸஸ் ஆகணுங்கிற எண்ணமெல்லாம் இல்லை. புரியுதா இல்லையா? அதே நேரம் திரைத்துறையிலேருந்து யாரும் வரக்கூடாதுங்கிற எண்ணமும் நமக்கு இல்லை. புரிந்து அறிந்து துணிந்து களமாடுங்கள், அந்த களத்தின் அடிப்படையில் வெற்றி வாகையை சூடுங்கள்னு தான் நம்ம சொல்கிறோம். ஒரு கூட்டத்தொடர் நடந்திருக்கு சார் சமீபத்தில் தமிழ்நாட்டில். விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு கூட்டத்தொடர், நீங்களும் அந்த கூட்டத்தொடரில் எம்எல்ஏவாக பங்கேற்றிருக்கீங்க. எப்படி இருந்தது புதிய அரசினுடைய கூட்டத்தொடர்? ஏன்னா திடீர்னு நாங்கள் பார்த்தோம், பதவியேற்ற அன்னைக்கு ஒருத்தர் சர்டிஃபிகேட்டே வச்சுட்டு வந்துட்டாங்க, இன்னொருத்தர் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போயிட்டா, ஏப்பா யார் சர்டிஃபிகேட் எடுத்து வைப்பான்றாங்க. திடீர்னு பார்த்தா அனைத்து துறை அமைச்சர்னு ராஜ்மோகன் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறாருன்றாங்க. இப்படி எங்களுக்கே புரியல என்ன நடக்குதுன்னு. நீங்கள் உள்ளே உட்காந்துருந்தீங்க, மேபி நாங்களாவது பரவாயில்ல, லைவில் நேரடியாக பார்த்துட்டோம். நீங்கள் அங்கே உட்காந்து இருந்திருப்பீங்க, தெரிஞ்சிருக்குமான்னு கூட தெரியலை, என்னமோ பண்ணுறாங்களேன்ற மாதிரி கூட இருந்திருக்கலாம். என்ன நடந்துச்சுன்னு ஏதாவது உள்ளதை நீங்களே சொல்லிட்டீங்க. நான் என்ன சொல்கிறது? இல்லை, இதெல்லாம் உண்மையா நடந்ததெல்லாம் உண்மை தான். நீங்களே சொன்னதுக்கு அப்புறம் இது உண்மையான கேட்டால் உண்மையாக ஒரு வேலிடேஷன் வேணும் இல்லை சார்? இல்லை, நம்ம நான் 2016 இருந்தபோது முதலமைச்சராக ஜெயலலிதா அம்மா அவர்களும் கலைஞரும் ஒரே நேரத்தில் அவையில் இருந்தாங்க. நாங்கள் பதவியேற்கும் போதெல்லாம் அவர்கள் இருவரும் இருந்த அவையில் நாங்களாக இருந்தது என்பது எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமை. இனிமேல் புதிதாக வரக்கூடியவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் இல்லைல்ல, இதா இல்லையா? நான் வந்து 5வது முதலமைச்சராக ஜோசப் விஜய் அவர்களை பார்க்குறேன். கலைஞர், ஜெயலலிதா அம்மா, அண்ணன் ஓபிஎஸ், அண்ணன் எடப்பாடியார், இப்போ வந்து மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள். இந்த அவையில் வந்து நிறைய இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க டிவிக்கு சார்பாக அதிகமானவர் வந்து ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க. அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அவங்களில் பல பேருக்கு அரசியலை பற்றி ஆழம் தெரியாது, நிர்வாகத்தை பற்றிய ஒரு பேரறிவு என்பதெல்லாம் கிடையாது. முதல்ல வந்திருக்கிறாங்க. வந்தவங்களை நம்ம வந்து சிரமப்படுத்த முடியாது. சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு வந்தாங்க, சர்டிஃபிகேட்டை மாற்றி எடுத்துகிட்டு வந்தாங்க, இதெல்லாம் வந்து ஆரம்பகால பிழைகள், ஸ்டார்டிங் டபுளுங்கிற மாதிரி தான். அதே சமயத்தில் வந்தவர்களுக்கு பயிற்சியெலாம் கொடுத்துருக்குறாங்க. அது ஏற்கனவே நானே சட்டமன்றத்தில் இருக்கும்போது 2017 வலியுறுத்தி பேசினேன். திமுக ஆட்சியில் அந்த பயிற்சியெல்லாம் நடந்தது. ஆனால் இன்னும் அவங்க யாரும் ஒரு நெறிமுறைக்கு தயாராக ஆகணும். அதற்கான வேலைகளை வந்து அரசியல் பயிலரங்குகள் மூலமாக டிவிக்கே தான் செய்யணும்.
இதை நம்ம வந்து நீங்கள் கேட்ட கேள்வியை வந்து நான் வந்து ஜோவியலாக நகைச்சுவையாக கேள்வியும் கிட்டலாம் பதில் சொல்ல முடியும். ஆனால் ஒரு சட்டசபையுடைய தரம் உயர்த்தப்பட வேண்டுங்கிற அடிப்படையில் தான் இந்த கேள்வியை நான் அணுகிறேன். அந்த அடிப்படையில் நான் வந்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னென்னா, நீங்கள் வந்துட்டீங்க, உங்களை நம்பி ஒரு பெரிய இளைஞர்கள் கூட்டம் அரசியல் ரீதியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளாக வந்துட்டாங்க. அவர்களுக்கு மத்தியில் நிர்வாகத்தை மட்டுமல்ல அரசியலை பற்றிய பயிற்சி நீங்கள் கொடுக்கணும். பத்திரிகையாளரை எப்படி பேசுவது, எந்த இடத்துல மௌனம் காப்பது, எந்த இடத்துல வந்து கருத்துக்களை தெளிவாக எடுத்து வைப்பது, எந்த கருத்தை எந்த இடத்துல எப்படி எடுத்துரைப்பது என்பதெல்லாம் நீங்கள் வந்து பயிற்சி கொடுங்க. பாருங்களேன், சட்டசபை எப்போ நடக்குங்கிறத சபாநாயகர் தான் அறிவிக்கணும். இப்போ நான் அந்த நிகழ்ச்சிக்கு வரதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, என்ன சட்டசபை அடுத்த மாதம் 8ஆம் தேதியாங்கிறாரு. எனக்கே தூக்கி வரி போட்டு எம்எல்ஏ எனக்கே தெரியும். யாரையா சொன்னால் இல்லை நிதியமைச்சர் மரிய வில்சன் சொல்கிறாங்க, இது சபாநாயகர் சொல்லணும், இதை போய் நிதியமைச்சர் போய் சொல்லலாமா? இப்போ இது போன்ற விஷயங்களை தான் வந்து எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணுறாங்க. அப்போது இதெல்லாம் வந்து ஒழுங்குபடுத்த வேண்டிய கடமை அந்த ஆளுங்கட்சியுடைய தலைவருங்க அடிப்படையில் மாண்புமிகு முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு உண்டு. அதை அவர் செய்யணும். அதில் கலந்துக்கணும்ல. எனக்கு என்னன்னா அவருக்கே ஒரு பயிற்சி தேவைப்படுகிறதுன்னு சொன்னா கூட தப்பு இல்லைன்னா நான் சொல்லுவேன். நம்ம ஒன்றும் அவங்கள வந்து இன்சல்ட் பண்ணி பேசலை. ஏன்னா ஏன் பத்திரிகையாளர் சந்திக்கலங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏற்கனவே நரேந்திர மோடி எந்த பத்திரிகையாளருமே சந்திக்கிறதுல 15 வருஷத்தை அவர் நெருங்கி ஓட்டிக்கிட்டு இருக்கிறார். அதுவே உலகம் முழுக்க விமர்சனம். ஏன்னா இந்தியாவை ஆண்ட பிரதமர்களில் எல்லாருமே பத்திரிகையாளர் சந்திப்பாங்க, வாரத்துக்கு ஒரு முறை, மாதத்துக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இவர் வந்து கடுமையான மௌனத்தை கடைபிடிக்கிறார். வெளிநாடுகளையும் சந்திக்கிறது இல்லை, உள்நாட்டிலையும் சந்திக்கிறது இல்லை. இந்த நிலையில் நம்முடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து மனம் திறந்து உரையாடணும். அதாவது ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே நாவன்மை அமைஞ்சிடும் சொல்ல முடியாது, சொல்வன்மை அமைஞ்சிடும் சொல்ல முடியாது. தடுமாறுவாங்க. எல்லா கேள்விகளுக்கும் எல்லாரையும் பதிலளிக்க முடியாது. எல்லாருமே வந்து கலைஞராயிட முடியுமா? வாய்ப்பு குறைவு தான். ஆனால் உரையாடுவது தப்பு இல்லை. அவங்க தினம்னா கூட யாரும் தப்பாக நினைக்க மாட்டாங்க. புதுசாக வந்திருக்காருப்பா, அவர் சினிமா துறையில் இருந்தவர், நீண்ட அரசியல் பாரம்பரியம் இல்லை, மேடை பேச்சு பழக்கம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா வர்றாரு, இவர் தான் பேசுவார், கேள்விக்கு தடுமாறாரா, அது கூட தவறு இல்லைப்பா, போக போக பழகிக்கணும், மக்களே பாராட்டுவாங்க. ஆனால் ஒரேடியாக நீங்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்காமல் இருக்கிறது வந்து ஆரோக்கியம் இல்லைல்ல, அது விமர்சனமாகதா இல்லையா? ஒரு கோடி பாதி தான் உங்களுக்கு அரசியலா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுதா இல்லையா? இதுக்கு முதலமைச்சர் வந்து முற்றுப்புள்ளி வைக்கிறது நல்லது. விரைவில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை ஒரு நல்ல அடிப்படையில் நீங்கள் நடத்தலாம். ஒருவேளை கேள்வி பதிலே இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, ஒரு பத்திரிகையாளர் கூச்சி ஒரு தேநீர் விருந்து, மைக்கெலாம் இல்லைங்க, கேள்விகள்லாம் இல்லைங்க, பொதுவாக நீங்கள் உரையாடுங்க, நம்ம ஒரு உள்ளரங்க நிகழ்வாக நடத்திக்கொள்ளலாம் அப்படி நடத்தினா கூட அது அவருக்கு தான் பயனளிக்கும். பத்திரிகையாளர் சேகரிக்கவே உள்ள விட மாட்டேன்றாங்க. நீங்கள் இப்போ கரூர் நிகழ்ச்சிக்கெல்லாம் உள்ள விடலை, இங்கே எங்கேயுமே உள்ள விட மாட்டேன், நாங்கள் கொடுக்குறோம் அதான் உங்களுக்கு நியூஸ் அப்படின்றவங்கள போய் நீங்கள், அது ஒரு பெரிய பேராசை மாதிரி தெரியுது. இது ஒரு நல்ல ஜனநாயகமாகாதுல, இது ஒரு நல்ல ஜனநாயகமாகாதுல. பத்திரிகையாளர்களாக விட்டால் ஜனநாயகம் செழிக்குமா? ஜனநாயகத்துடைய 4வது பெருந்துணம் வந்து பத்திரிகையாளர்கள். அவர்கள் தான் ஜனநாயகத்துடைய விடிகள், அவர்கள் தான் ஜனநாயகத்துடைய செவிகள், அவர்கள் தான் ஜனநாயகத்துக்கு சிறந்த ஆலோசகர்களும் கூட. அவர்களை பயன்படுத்தி கொள்வது வந்து நம்முடைய வெற்றிக்கு துணை நிற்போம். உதாரணத்துக்கு கலைஞர்கிட்ட அதை கற்றுக்கணுங்க. அவர் வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்காமல் இருக்க மாட்டார். யானைக்கு எப்படி வந்து கரும்பு பிடிக்குமோ அதே மாதிரி வந்து கலைஞருக்கு பத்திரிகையாளர் ரொம்ப பிடிக்கும். தேடி வந்து பேசுவார். பத்திரிகையாளர் கேள்வி கேட்கல வச்சுக்கலாம், சரியான கேள்வி, அடுத்த நாள் முரசொலியில் அவராக கேள்வி கேட்டு அவராக பதில் சொல்லுவார். இந்தியாவிலேயே பத்திரிகையாளர் எழுப்ப நடந்த கேள்விகளை அடுத்த நாள் தன்னுடைய கட்சி பத்திரிகையிலே கேள்விகளாக எழுப்பி அதுக்கு பதிலளிக்கக்கூடிய ஒரே தலைவராக வாழ்ந்து சென்றவர் கலைஞர். இதெல்லாம் அவருக்கு மட்டுமல்ல, அவருடைய தொண்டர்களுக்கு மட்டுமல்ல, அவரை அரசியல் ரீதியாக பிடிக்காதவர்களுக்கும் உத்வேகத்தை கொடுத்ததா இல்லையா? அத்தகைய அரசியல் களத்தில் தமிழ்நாடு பயணிச்சு இருக்கின்ற போது ஒரு முதலமைச்சர் பத்திரிகையாளர்களே சந்திக்கிற மறுக்கிறார் என்பதும், பத்திரிகையாளர்களை உள்ள விட மறுக்கிறார் என்பதும் ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமாக அமையாது இல்லையா? அவங்க டிவிக்கு அரசுக்கு இது ஆரோக்கியமாக அமையாது. ஆனால் படம் என்பது 2.5 மணி நேரம் இன்டர்வல் விடாமல் போயிட்டேன் சார். அப்படியா? இன்டர்வல் விட்டுருந்தா மேபி ஹிட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓஹோ, அப்படி எங்கே சுற்றி கிடந்தா அங்கே தான் நிற்கிறீங்க. அப்போ தலைவர்களை வந்து தியேட்டரில் தான் தேடுவீங்க, களத்தில் தேட மாட்டீங்க, தேட மாட்டீங்க. தமிழ்நாடு நினைக்குது சார். அப்போ தமிழ்நாடு நினைக்கிற எல்லாத்தையும் நீங்களும் நினைக்கிறீங்க. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. ஓ, அப்படி போயிட வேண்டியதானே? அப்படி அந்த அந்த மணலைக்கு உங்களை தயார்படுத்திட்டீங்க எல்லாருமே. என்ன பண்றது இனிமே? அப்புறம் குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்கன்னுபாங்க. நாங்க நினைச்சிருந்தா கலப்புறாலியான உங்களை உட்கார வச்சிருக்க மாட்டோம். பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துற அந்த புரிதலுக்கு மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. இப்போ எங்களை போன்ற புரியக்கூடிய உங்களை போன்ற இருக்கிறனால தான் எங்களுக்கு ஒரு ஆறுதல். ஒரு பத்திரிகையாளர் தான், அதனால தான் நான் வந்து பத்திரிகையாளர்களோட அதிகமாக நான் உரையாடிக்கிட்டு இருக்கிறேன். புரியுதா இல்லையா? அது ஒரு பெரிய அனுபவம் எனக்கு. இன்னும் சொல்ல போனால் 2016-21 5 முறை பத்திரிகையாளருக்காக சட்டசபையில் பல கோரிக்கைகளை வலியுறுத்தி நான் தான் பேசியிருக்கிறேன்.
பத்திரிக்கையாளர்களுக்காக ஒவ்வொரு முறையும் நான் பேச வரும்போது பத்திரிக்கையாளர் சங்கத்தில் தான் வந்துடுவாங்க இந்த கோரிக்கைகள் கொடுங்கன்னு. நான் பேசிடுவேன். பத்திரிகையுடைய மேல்மட்டத்தில் இருக்கக்கூடியவன் ஏன் தேவையில்லாமல் இந்த கேள்வியெல்லாம் கேட்டுக்கிறீங்கன்னு சொல்லி சங்கடப்பட்டது எங்களுக்கு உண்டு. ஏன்னா பத்திரிகை தொழிலாளர்களுக்காக நான் பேசியிருக்கிறேன், அடிநிலை நிருபர்களுக்காக பேசியிருக்கிறேன். அது சில மேல்மட்டத்தில் உள்ளவங்களுக்கு சில சங்கடத்தை தரும்ல. இந்த முறையும் கண்டிப்பாக நீங்கள் பேசுங்க. பட்ஜெட் கொடுத்தரில் போயிட்டு முதல்வர் பத்திரிகையாளர் சந்திக்கணும், ஊடகத்தினரை அரசு நிகழ்வுகளையும் முதல்வர் நிகழ்வுகளையும் அலோவ் பண்ணணும். அதுதான் ஆரோக்கியமான ஜனநாயகம். முதல்வர் அதை வந்து செய்வார். நம்ம கோரிக்கை கண்டிப்பாக பேசணும் சார். எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்தா நான் பேசிடுறேன். சபாநாயகர் நல்ல மனிதர், ஜென்டில்மேன். அவர் எனக்கு அந்த வாய்ப்பில் மறுக்க மாட்டாருங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக சார். ரொம்ப நன்றி சார். நீண்ட நேரம் ஒரு அருமையான உரையாடல், நிறைய விஷயங்கள் பற்றி சொன்னீங்க. உங்களுடைய அனுபவத்தையும் எங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. மற்றொரு நேரத்துலையும் இன்னொரு தருணத்துலையும் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் சார். ரொம்ப மகிழ்ச்சி. மொட்டை மாடி அரட்டை வித்தியாசமான அனுபவங்களை எனக்கு தந்துச்சு, உங்களுக்கும் தந்துச்சு. சந்திப்போம் அடிக்கடி.